வணக்கம். இப்போ வந்து 15 2ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை. ஸோ வந்து எனக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். மலேசியன் கடை வந்து போய் முடிச்சுட்டு ஆசிரமத்துலேருந்து வெளியாகி அங்கே வந்து தர்மா ஸ்கூலில் ஷேர்லி ஜோசப்னு ஒரு டீச்சர் அங்கே எங்களையும் வந்து ராத்திரி வந்து ஸ்டாஃபாக பார்த்துக்கிட்டாங்க. காலையில் வந்து தர்மா ஸ்கூலில் பூச்சோம் பியோலை பின்னால் ஆசிரமம் பின்னால் அவங்க வந்து பிஜேகே டீச்சரு கேஹெச் சமைக்கிறது இந்த டீச்சராக இருந்தாங்க. ஸோ ராத்திரி வந்து எங்களை ஜகா பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிரிக்ஃபீல்ட் மிஷினுக்கு, அதாவது கிறிஸ்டியன் அதெல்லாம் சொல்லுவாங்க என்ஜிஓ மாதிரி, இந்த ஜெயிலில் இருக்கிறவங்க, தூக்குத்தண்டனை கைதி, இந்த மாதிரி ரோட்டில் படுத்துருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஹோமில் அவங்கள தனியாக ஹோம் வச்சுருப்பாங்க. டொனேஷன்லாம் எடுத்து நேஷியனுக்கு கிறிஸ்டினுக்கு ஜீசஸ் கிறிஸ்டினிட்டியில் பூந்தோன்னே அவங்களுக்குன்னு தனியாக வேலை பார்த்து ஹாஸ்டல் கொடுத்து எல்லா வேலையும் அவங்களே வேலை பார்த்து கொடுத்து அவங்க இதிலே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நான் பம்பாய் முடித்தோடனே எனக்கு முன்னுக்கு பம்பாய் முடித்தது வந்து நான் சொன்னல லட்சுமி அக்கா பிள்ளைங்க, சுபா நாயர், ராதிகா நாயர், இன்னொன்று வந்து லட்சுமி தேவின்னு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பம்பாய் முடிச்சிட்டாங்க. லட்சுமி தேவி வந்து ஏற்கனவே முடிச்சிருச்சு. அப்புறம் தான் மறு அந்த வருஷத்துலேயே போய் முடித்தோன்னு தான் நான் வந்து மிஷினுக்கு ட்ரைனிங் போனேன். டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கு லே அவுட் பண்ணி கொடுக்கணும் பிசியில். ஸோ சக்ஸஸ்னால் கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங்கில் வேலை செஞ்சுக்கிட்டே ட்ரைனிங்காக இருந்தேன். ஸோ மாதம் வந்து 300 வழி கொடுப்பாங்க ட்ரைனிங் காசு. அப்போ இந்த சுபா நாயர், ராதிகா நாயர், லட்சுமி தேவி, ஷேர்லி அக்கா அவங்க ஸ்கூலில் டீச்சரு, எங்களுக்கு கார்டியனு, நான் எல்லாம் வந்து பூச்சோஞ்சி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ சுபாவோட அம்மா வந்து நான் போய் அவங்க வீட்டுக்கு புதுசாக ட்ரைனிங் மிஷினுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்கும்போது சுபா ராதிகா ஒரு 3-4 மாதத்தில் வந்து வெளியிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து வீடு பார்த்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பல பிரச்சனை வந்து இதை முடிச்சிட்டேன், ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன். டிடிபி ட்ரைனிங்கை முடித்தோன்னே என்னை கொண்டு போய் ஷேலிக்கா எங்கள் அம்மாவும் கூவாங்களை விட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து குண்டாங்கில் இருக்காங்க, சுங்காய்புலு கீழாங்க பப்பன் பழக கம்பெனி அதில் வேலை செய்கிறாங்க. அதில் வேலை செஞ்சுருக்கும்போது இவங்க வந்து குண்டாங்கில் வந்து அவங்க கூட்டாளி, அவங்க கூட வேலை செஞ்சவங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வயசானவர், அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பேர பிள்ளைங்களாம் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அவங்க கூட வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி காதல் வந்து பாதி வயசு குறவு புருஷனை பொண்டாட்டிக்கு அவங்க இஸ்லாமில் கன்வெர்ட் பண்ணிட்டு 2 புள்ளியும் ஆச்சு. ஸோ அங்கே இருக்கும்போது சேஃப்டி இருக்காது சொல்லிட்டு எங்கள் மாமா வீட்டில் போய் விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் கோயில் நான் போன ஒரு வாரம் சென்று கோயில் திருவிழா ஆரம்பிக்குது. நான் வாழ்க்கையில் வந்து கோயில் திருவிழாலாம் பார்த்ததில்லை. ஏன்னா ஆசிரமத்தில் வந்து மேலே சுவாமிஜி அஸ்தி வந்து பாடம் பண்ணி வச்சுது. அதில் வந்து சன்ஸ்கிரிபேட்டில் மந்திரா, ஸோ இந்த மாதிரி திருவிழாலாம் இருக்காது. ஸோ அங்கே போனோன்னு ஒரு வாரத்தில் திருவிழா. அப்புறம் மாமா வீட்டு கூவாங்க முன்னுக்கே சித்தி விநாயகர் கோயில், சும்மா இப்படி ஆற்றை கடந்து போனோன்னு பாலத்தை முன்னுக்கு இப்போ இந்த வீட்டிலேருந்து ஏற்ற வீடு, எங்கள் மாமா வீடு இதுனா ஏற்ற வீடு தான் கோயில், சித்தி விநாயகர் கோயில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டம்லாம் கிடச்சிட்டாங்க. கூட்டம்லாம் கிடச்சோன்னே அங்கே தான் வந்து எனக்கு வந்து கூவாங்களை எங்கள் மாமான்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட அம்மாவும் அந்த மாமாவோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க, பெரியம்மா சின்னம்மா பிள்ளைங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க தம்பி 2 பேர், அவங்க ஒய்ஃபு, எங்கள் மாமாவோட பெரிய மாமாவோட ஒய்ஃபு கோபி. ஸோ இப்படி இருக்கும்போது கோயிலுக்கெல்லாம் பிள்ளைங்களாம் வருங்களா. ஸோ அப்படியே நிறைய கூட்டாளிலாம் இருந்தாங்க. பஜனைலாம் படிக்கிறது, தேவாரம் படிக்கிறது சித்தி விநாயகர்ல. ஸோ அந்த திருவிழா ஆரம்பித்தோன்னு தான் என் வீட்டுக்காரி, அதில் என் கூட்டாளிங்க கண்ணகி, லலிதா, இதுங்கெல்லாம் வந்து சொந்தக்காரவங்க. அவங்களாம் வந்து ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க கூவாங்களை. ஸோ இவரோட மாமானு கூப்பிட்டா தெரியல எப்படி வந்து இவர் மாமா முறை வருதுன்னு. ஆனால் ஆண்டு பண்ண வச்சுருக்குதுங்க. இவர் அங்கே உள்ள தேர், இந்த ஒயரிங்கு இதெல்லாம் செஞ்சு இது கோயிலுக்கும் சரி, தேர் இருக்குல்ல, தேரோட அந்த
ஒயரிங்கு அந்த இது லைட்டு போட்டுறது அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இதுங்க போகிறப்ப வரப்போ என்னை வீட்டு முன்னிக்கே தானே. ஸோ அங்கங்கே வேலை ஓடிட்டு இருக்கனால போங்க பாருங்க இதுங்க கூடயே நான் சுற்றுறேன். ஏன்னா வாழ்க்கையில் முதல் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் அவங்க மாமா மாமான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு பெரிய நினப்பு தான். உங்களுக்கு காடி வாங்க முடியல, உங்கள் அப்பாவோட காடி எடுத்துகிட்டு வந்தா பண்ணுறீங்களா? நாங்களாம் ஒன்றும் மயங்க மாட்டோம். ஸோ எனக்கு அதிலே பேசிக்கலே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பாய்க்கிறது அவரோட சொந்த காடியில், அவங்க அப்பாவோட காடியில். நம்ம இப்படி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. பிஇஇ 1198 இல்லை 98 ஒன்று ஒன்றா தெரில. டார்க் ப்ளூ சொல்லலாம். டார்க் ப்ளூனா ஒரேடியே ப்ளூ இல்லை, ஒரு மாதிரி ஃபெல்டட் ப்ளூ. அப்படி இப்படி வர அப்புறம் 2 நாள் இன்னும் கோயில் இன்னும் திருவிழாவுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இருக்குது. ஸோ இந்த கிளீனிங் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குதுல்ல. அப்போ போகிறப்ப என் வீட்டுக்கு எல்லாத்துலேயும் வந்து கேட்பாங்களே, இது செய்யணும், இது பெயிண்ட் அடிக்கணும், இது ஒயரிங் செய்யணும், இது வாங்கணும், அது வாங்கணும், லைட்டு வாங்கணும், படி வாங்கணும், இப்படி சொல்லிடும்போது என் வீட்டுக்கார் எனக்கு நான் பேசி பழகணும்ல. இதுங்க பேசும்போது நாங்கள் நின்று கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ செண்டிலி லைட் இருக்குல்ல, அது வந்து யார் வாங்கி தரா ஸ்பான்சர் பண்ணுறான்னு சொன்னோன்னே அப்புறம் என் வீட்டுக்கார் தான் எவ்வளோன்னு கேட்டோன்னே அவங்க வாங்கி போட்டு 300 வெள்ளி கூட சொன்னாங்க, பில்லு கொடுத்தாங்க. ஸோ அவர் வாங்கி போட்டார். இவங்க பேசுகிறப்போ வரப்போ அப்படியே இருக்கும்போது தான் 3வது நாள் என்னமோ நாங்கள் போய் இப்படியே போகும்போது என்னமோ காட்டு வந்து நீட்டினார். ஏன்னா நான் வந்து ஆசிரமத்தில் வந்து இந்த அம்பாவெலாம் கிடைக்கல, தீபாவளி அம்பாவு, சைனீஸ் மீ அம்பாவெலாம் அதில் வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க ஆம்பைனர்ஸில். ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் காட்டு இல்லை, ஜஸ்ட் சைன் பண்ணி எடுக்கிறது, சைன் பண்ணி புக்கு வச்சு எடுக்கிறது இது பேங்கில். ஸோ எனக்கு இது என்ன காட்டுன்னு தெரியல, வீசான்னு போட்டிருந்துச்சு. வீசான்னு போனோம். அப்போ வீசானா என்னென்னு தெரியாது, மேபி இது காட்டாக இருக்கலாம். ஏன்னா என் வாழ்க்கையில் யார்ட்டையுமே நான் வந்து ஏடிஎம் கார்டு பார்த்ததில்ல. அப்போ வீசான்னு போட்டிருந்துச்சு. எடுத்தேன், அப்படியே பேசிக்கிட்டே போனோம். ஏன்னா இவங்க நடந்து போகுதுங்களே, இப்படி வாங்கினேன், என்ன இது வீசா போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டு அது பேங்க் காட்டோ அப்படி சொல்லிட்டு திருப்பியும் முன்னுக்குலேருந்து திருப்பி உள்ளுக்கு வரும்போது என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே ஸோ கோயில் திருவிழா அன்றைக்கி தேர் இழுப்பாங்களே, தேர் இழுக்கும்போது நான் சின்ன பிள்ளையிலேருந்து உடுப்பு வாங்க விட மாட்டாங்க, நல்ல பாவாடை தாவணி கட்ட விட மாட்டாங்க, ஒரு நார்மல் பாவாடை தாவணி கூட கட்ட விட மாட்டாங்க. நான் வந்து ஆசிரமத்துலேருந்து ஆசிரமத்தில் கோயிலுக்கு போகல, மேலே மேட்டில் சுவாமிஜி அஸ்தி வச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ராத்திரி ப்ரேயர்ஸ், ஞாயிற்றுக்கிழமை வந்து மார்னிங் ப்ரேயர்ஸு. ஸோ அங்கே போகும்போது டிஷர்ட் போடலாம், ஆனால் டக் ஷூட் போடலாம், பாவாடை ஒன்று தைச்சி கொடுத்துருவாங்க, பட்டு பாவாடை மாதிரி இந்த மாதிரி கேர்டன் துணியில் பேஸ் அப்படியே நார்மலாக பிளெயின் கேர்டன் துணியில். ஸோ அந்த பிங்க் கலர் பாவாடை வச்சுருந்து வேறு பிள்ளைகிட்ட வந்து தாவணி வெள்ளை தாவணி வாங்கி வேறு பிள்ளைகிட்ட ரவுக்கு அந்த ரவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழைய ரவுக்கு ஏற்கனவே கிழிஞ்சி வச்சுருப்பாங்களா தைக்கிறதுக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து கையில் தைச்சி அதுதான் நான் வந்து பாவாடை துணியை நான் கோயிலுக்கு திருவிழாவுக்கு போட்டேன். ஸோ அதாவது என்னோடய ஸ்கேஜுவலு நான் பிறந்ததுலேருந்து என்னோடய வழியில் ஓடல, அவங்க விட்ட வழியில் தான் கணக்காக போயிட்டுருக்கு. இங்கே இந்த சுகாய் ஸ்கூலு மோட்டோவில், அப்புறம் அப்பா பத்திரிகை இருந்தோன்னே அதோட காஞ்சன் பெரியம்மா வீட்டுக்கிட்ட பத்து ஸ்கூலு கம்பங்காஞ்சியில். ஸோ அவங்க வழியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்களாம் வருஷத்தில் போயிட்டுருக்கோம், தேர் பின்னால் வருஷத்தில் போயிட்டுருக்கோம். நான் தான் இந்த தொங்கல் இல்லைன்னா நான் தொங்கலில் இருக்கேன், அப்புறம் எல்லாம் வருஷத்தில் போகுதுங்க. பின்னால் என் வீட்டுக்காரி அப்போ இது அவங்களோட அந்த லலிதா கண்ணிலாம், என்னம்மாம்மா உங்களை யார் பின்னால் வர சொன்னா, மின்னுக்கு போங்க ஆம்பளையா, என்ன பின்னால் வந்துக்கிட்டு இருக்கீங்க பொம்பளைங்க, பின்னால் சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னுச்சிங்க. அப்போ நான் தொங்கலில் தான் இருக்கேன், அவர் வந்து அந்த பின்னால் வந்துக்கிட்டு இருக்காரு எங்கள் கூட்டு பின்னால். உங்களுக்கெல்லாம் நான் வந்து காட்டு தெரியுமா, செக்யூரிட்டி காட்டு உங்களுக்கெல்லாம், நீங்களாம் வந்து அப்புறம் யாராச்சும் சைட் அடிச்சுட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அப்படி சொன்னோன்னே பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லை, அதுங்க பேசுகிறத கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது பார்த்தோன்னே அந்த ஐயோ காதல் நல்லா இருக்காரு, அழகாக இருக்காரு, ஸோ அவர் நம்மளை பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்குள்ளே. அப்போ பாவாடை தவணி கட்டியும்போது யாரும் இடுப்புகள் நாங்கள் இடுப்புகள்னோடனே ஸோ என் பக்கத்தில் யாருமே இல்லை, பக்கத்தில் பிள்ளை நடந்தாலும் பிள்ளைகள் வச்சுன்னு பின்னால் திரும்பி பார்த்தேன், இவர் சிரிச்சார். ஸோ எனக்கு தெரியலல்ல அவர் தான் செஞ்சாரா எனக்கு தெரியாது, ஏன்னா இவர் ஒண்டி தான் பின்னால் இருக்கார். இந்த சைட்டுக்கு இல்லும்போது இந்த சைடில் யாருமே இல்லை. ஸோ அப்படி அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்களே, அப்போ மஞ்சள் தண்ணி ஊற்றி நீராட்டம்னா என்னன்னு கேட்டேன்.
நடக்கும் பாரு அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதான் சொன்னேன், வீடுனா மின்னுக்கு தான் கோயில். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்தோன்னே எல்லாம் ஊற்றிக்கிட்டு ஆரம்பித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது, வேறு பொம்பளை பிள்ளைங்களும் விளையாண்டு தான் இருக்குதுங்க. அப்போ நாங்கள் வந்து வீட்டு முன்னுக்கிட்டே இருந்துட்டோம், கூவாங்க எங்கள் மாமா வீட்டு முன்னுக்கு. அப்புறம் அங்கே போனால் ஏசுவான்னு என் கூட வந்து மாமா இருக்கார்ல, அத்தை இருக்காங்களே அவங்க ஒய்ஃபு, அவங்களோட அக்கா கம்பமண்ணன், அவங்க மக லலிதா, ஐ மீன் அனுராதா, எங்கள் மாமா மக லலிதா, கண்ணகி, பெரியப்பா, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ரெண்டாவது அக்கா டெங்கில் பிரிமா, அவங்களோட நைனா எனக்கு தெலுங்கு நினைக்கிறேன், எல்லாம் நைனான்னு கூப்பிடுவாங்க அவங்க பிள்ளைங்களாம், சொந்த அம்மாவோட அக்கா. ஸோ நாங்களும் நைனான்னு கூப்பிடுவோம். ஸோ அவங்களோட மக கவிதா, அது மாதிரி அங்கேயே நிற்கிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாம் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது என் வீட்டுக்காரு அப்படி இன்னொருத்தர், அதாவது என்னோடய ரெஜிஸ்டர் சைன் வச்சு ஒரு சொன்ன அனிமூனுக்கு ஒன்றா போனோம். என் வீட்டுக்காரோட அம்மாவோட தங்கச்சி புருஷனோட தம்பி, ஒரே வயசுனால எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு. திடீர்னு மின்னு கோயில், அவர் பேர் நாகலிங்கம், என் வீட்டுக்கார் பேர் சங்கர். இவர் என் வீட்டுக்கார் சொல்கிறாரு, ஊற்றாதடா நாகலிங்கம், ஊற்றாதடான்னு. நாகலிங்கம் வந்து ஒரு சின்ன வழியில் குடமா தெரியல எடுத்துக்கிட்டு, ஸோ எக்ஸைட்டடு, ஊற்றிடுவாங்களா என்னதுன்னு. எங்கள் மின்னுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன். அவர் வந்து இவர் மேலே ஊற்ற போகிறாரு, நாகலிங்கம்னு சொல்கிறவர், அவங்களாம் பேராகிறவங்க, இது நாகலிங்கம். இவர் மேலே ஊற்ற நான் எல்லா மாதிரியும் பார்த்துக்கிட்டோம். அங்கேருந்து வந்து அவ்வளோ பேர் நிற்கிறதுல மஞ்சள் தண்ணி அந்த வாளியோடு எடுத்து என் மேலே ஊற்றி, எல்லா மேலேயும் ஊற்றலை, என் மேலே ஊற்றி கையில் வேறு சந்தனம் வச்சுருக்காரு, மூஞ்செல்லாம் தடவி விட்டு நான் முழிக்கிறேன். என்னடா இதுங்க மேலாம் ஊற்றல, நம்ம எங்கேயோ என்னமோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம மேலே அது இத்தனைக்கும் எனக்கு தெரியாது, இது நடந்தோன்னு வந்து பெரிய பிரச்சனையே நடக்கணும், எஸ்டேட் தெரியாதா. ஸோ கூட்டம் இதுங்களாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. என்னம்மா என்னக்கா என்ன கஸ்தூரி அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு நான் கேட்டேன், யானு ஓச்சு போ, நீ நல்லா வாங்க போகிற வீட்டில் போ. நான் கேட்டேன், யானு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அதோடு எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க, புயல விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு, இது ஏதாச்சும் பண்ணியிருக்கோம், சைட்டு அடிச்சிருக்கோம், இல்லைன்னா அவன் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்திரன், ஐயோ என்னென்னமோ அசிங்கப்படுத்தி, அப்புறம் சாமி பார்த்து 2 பேர் கூட என்னென்னமோ அசிங்கம் பண்ணி எங்கள் அம்மாவோட தம்பி. ஸோ இந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்தது. அதில் இடையில வந்து என்ன நடந்துச்சுன்னா, எஸ்டே பேசிடுச்சு, பெரிய பிரச்சனை. நாகலிங்கம் வராது, ஆனால் என் வீட்டுக்கார் அது முடிஞ்சோன்னு வரதில்லை. அப்போ நாகலிங்கம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வாட்டி என்னமோ தெரியல, எங்கள் மாமா என்ன ஆத்திரம்னு தெரியல, வேட்டி கட்டும்போது, வேட்டி சாமி கும்பிட்றப்போ அவங்க வேட்டி தான் கட்டுவாங்க. முன்னுக்கு வந்து சொந்தமாக கோயில், சின்ன கோயில் வச்சுருக்காங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி ஐயா வச்சு. ஸோ வேட்டியில் வந்து இந்த ஊர் பெல்ட்டு கட்டுவாங்களா பச்சை கலரு, என்ன பிரச்சனை தெரியல, திடீர்னு கழட்டி அடிச்சிடறேன். அந்த ஆத்திரமாக கோமா. அப்போ எனக்கு தெரியல இவங்க வேணுமுனுக்கு வந்து என்னோடய நெட்வொர்க் வந்து செய்ய வச்சுருக்கேன்னு. பட் இப்போ தான் எனக்கு தெரியும், இதெல்லாம் வந்து அவங்க பிளான் தான். நான் ஒன்றும் என் வாழ்க்கையை கெடுத்துக்கல, நான் ஒன்றும் எங்கேயும் சுற்றலை, இவங்க விரட்டி அடிக்கப்பட்டு அப்படின்னு. ஸோ அந்த பச்சை பெல்ட்டு வேட்டியில் கட்டுனது வந்து ஊர் பெல்ட் எடுத்து அடித்து அப்புறம் அழுந்துக்கிட்டு நாகலிங்கம் வந்து கண்ணால் பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அழுந்துக்கிட்டு இருந்தோன்னே சங்கர் வந்து பார்த்தானா இல்லையா, வீட்டுக்கு வந்தானா இல்லையா அன்னையோடனே. நான் சொன்னேன், இல்லை நான் பேசுனதே இல்லை, இதெல்லாம் ஊற்றணும்னு ஏதோ இந்த வீட்டில் இதனால பிரச்சனை நடக்குது எனக்கு. ஸோ ஏதாச்சும் வந்து அவங்ககிட்ட சமாளிக்கணும்ல. நான் சொன்னேன் வரல அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அப்பயே அவர் ஹெட்ஃபோன் வச்சுருக்காரு. ஃபோன் அடித்து, என்னடா அன்றைக்கி மஞ்சள் தண்ணி, சரி நம்ம தான் விளையாட்டுக்கு வந்து ஊற்றியாச்சு வந்து பார்க்குறது இல்லையா, பாரு அவங்க மாமா வந்து கோபி வந்து பெல்ட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, வேட்டியில் கட்ட பெல்ட்டெல்லாம் சாமிலாம் பார்த்து. முதலே வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்களா, அந்த மாட்டு பண்ணலாம் அங்கேயே சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு ஊற்றிட்டீங்க, வீட்டுக்கு போனாலே ரூம்பை விட்டு வெளியே வந்தாலே அப்படி ஏசுகிறாங்க அவங்க மாமாவும் அத்தையும். நிறையா சொல்லியிருக்குதுங்க வீட்டில் நடக்கிறது. சொன்னோன்னே ஃபோன் அடித்தோன்னே அவங்களே பேசிக்கிட்டாங்க. பேசிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு, எங்கள் அத்தை எடுத்தாங்க. யார் வேணாலும் எடுப்போம், நான் எடுப்பேன், தம்பி யார் நின்றுக்கு இருக்கோம் எடுக்கும்போது வீட்டு ஃபோனுக்கு என்ன யாரோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பேசியிருக்கேன்னு தெரிஞ்சோடனே எங்கள் அத்தை வந்து என்னை மூஞ்சி பார்த்துட்டு பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க, ஏன் நம்ம மூஞ்சி பார்க்குறாங்க. சரி நில்லுங்கயா கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க.
உங்கள் அத்தையிட்ட சொல்லியிருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு இஷ்டமா. அப்புறம் ஓகே, அவ்வளோ சிரிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ நான் ஒரே தப்பு செய்யாமல் என்னை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தி, ஸோ வேறு வழி இல்லை, சாய்ஸ் இல்லை. அதாவது இது வந்து சொல்கிறாங்க, இது காதல் கல்யாணமாக, இது வந்து கல்யாணம் பண்ணி போனாலும் காதல் கல்யாணம்ல அதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. மைக்கிட்டேன் காடி இருக்குது, விசா கட்டு, அதான் விசா கட்டு பேங்க் கட்டியே பார்த்ததில்ல, விசா கட்டினா என்னன்னு தெரியாது. அந்த காடி தான் அவங்க அத்தை பிள்ளைங்க சொல்லிடுச்சிங்களே, மாமா காடி உங்கள் அப்பாவோட காடி எடுத்துக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அம்மா எங்கெல்லாம் மைக் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நினச்சேன், போக போக எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ட்ராப்பு. சின்ன பிள்ளையிலேருந்து அடித்து இங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் எல்லாம் செஞ்ச மாதிரி. ஸோ லேட்டாக ஆன் டிவோர்ஸ்லாம் நடந்தோட தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இதுவும் ஒரு ட்ராப் தான். நம்மளா போய் மாட்டலாம், அவங்க நம்மளை வந்து பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. அதாவது என் வீட்டுக்காரி அங்கே இருக்காங்க, அவங்க இல்லை. என்னை சின்ன பிள்ளைலேருந்து இந்த இம்ப்ளான் போட்டு அங்கங்கே கணக்காக ஜடுவல் படி, அவன் போட்ட ஜடுவல் படி ஓட்டுறானே அவன். ஸோ அப்புறம்தான் வந்து பார்க்கும்போது நான் எனக்குள்ளே உள்ளவன் வந்து மலாய்க்காரனா இல்லை கிறிஸ்டியனா இல்லை சீனனா இல்லை தமிழவங்களா இல்லை வேறு ஊரா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இது நடந்தது ரெண்டு பேத்துக்கு. அதாவது ஜாதகம்னு சொல்கிறது, அந்த வந்து ஜாதகம் வந்து ஐயர் பற்றி சொல்கிறது, அது எனக்கு தெரியாது எப்படின்னு. பட் பின்னால் யோசிக்க போகும்போது தான் பார்க்கும்போது அவரும் குடும்பத்தில் பிள்ளை, நானும் பிள்ளை, ஒன்றாவது ஒத்துமை. ரெண்டாவது வந்து அவருக்கும் அவங்க அப்பா வந்து 10 வயசில் விட்டுட்டு 2வது ஒய்ஃப் எடுத்துகிட்டு போயிட்டார். எங்கள் அப்பாவுக்கும் 2 ஒய்ஃப் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து 10 வயசில் பத்திரிக்கைப்பில் இறந்துட்டு நெஞ்சு வலியில் இறந்துட்டாங்கன்னு சொன்னல. ஸோ அதே 10 வயசு தான். 3வது வந்து என்னது எப்படி நம்ம தமிழ் கேலண்டர் படி, தமிழ் வருஷம் கேலண்டர் படி இந்த 2 மாதம் அந்த வெயில் மாதம்னுவாங்களே. ஸோ இந்த 2 மாதத்துல தான் சித்திரையும் ஆடியும், இந்த 2 மாதமும் வந்து ஆக வெயில். அப்புறம் மிந்த வந்து இது ஏன் சித்திரை மாதமும் ஆடி மாதம் சரியில்லைன்னா சரியான வெயில், சூடு, உஷ்ணம், பிள்ளைங்க மாதமாக இருந்தால் அப்புறம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாதமாக இருந்தால் இருக்க முடியாது, அதாவது பிளான் பண்ண முடியாதுவாங்களே. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்களே ஆடி மாதம் பிறந்தது ஆட்டி வச்சிடும், சித்திரை மாதம் பிறந்தது அது அப்படின்றாங்களே, அது உண்மை இல்லை. ஸோ அவர் சித்திரை மாதம், நான் ஆடி மாதம், எந்த ஒரு தமிழ் கேலண்டரில் 2 தேதி வந்து மட்டமான மாதம்னு சொல்ல, அளவுக்கு மீறி வெயிலும். ஸோ அவர் வந்து அது நான் இது வந்து ஆடி. அவர் பிறந்தது வந்து தமிழ் வருஷப்பருப்பு வருதுல 14ஆம் தேதி 4ஆம் மாதம், வருஷப்பருப்பு 14ஆம் தேதி தான் 4ஆம் மாதம். ஸோ மறுநாள் 15ஆம் தேதி பிறந்திருக்காரு. ஸோ பௌர்ணமி. நான் பிறந்தது 24ஆம் தேதி 7ஆம் மாதம். ஆனால் நான் பிறந்தது வந்து அமாவாசை தான். ஸோ அன்றைக்கெலாம் வந்து அமாவாசைனாங்க. அப்படி பார்க்க போனால் புத்தர் தான் அமாவாசையில் பிறந்தவர். இன்றைக்கி பேர் போட்டு கடவுளாக எடுக்கலையா, அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுக்குவேன். யார் என்ன படித்தாலும் புத்தர் வந்து அவர் பெரிய இடத்துல இல்லையா, இப்போ அமாவாசையில் பிறந்தா அந்த மாதிரி ஆயிடுவாங்களா, கெட்டு தான் போடுமா புத்தர், இப்போ போட்டுற மாதிரி என்ன போட்டுற வேணாம். ஸோ அதை வந்து மனசில் நினச்சிட்டு போயிடுவேன் அமாவாசையில் பிறந்தது அப்படின்னு. ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் அவர் வந்து 15ஆம் தேதி, நான் வந்து 24ஆம் தேதி. 2 பேருமே வந்து கூட்டு எண்ணு வந்து 6 தான். ஓகே, அதோட ஓகே அவர் குடும்பத்துலேயும் அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா மூப்பு. அதுக்கு முன்னுக்கு ஒரு மாமா வந்து பூச்சவங்களை இருக்காங்க, அவங்களாம் பேப்பர் போடுவாங்க. எங்கள் மாமியா எங்கள் அத்தை கூட பிறந்தவங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மா கூட பிறந்தவங்க 7 அண்ணன் தம்பிங்க வந்து 7 பேர். அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து மாமா தாய் மாமனுங்க வந்து 7 பேர். அவருக்கும் 7 பேர், எனக்கும் 7 பேர். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, யோசிச்சு பார்த்தா நிறையா இருக்குது. அப்போ இந்த கல்யாணம் வந்து கணக்காக தான் நடந்திருக்கு, பிரிக்க வேணாம் ஒன்று வேணாம் சொல்லி எனக்கும் தெரியும். ஆனால் இவங்க வந்து அந்த போய் முடிச்சுட்டு ட்ரைனிங் மிஷினுக்கு முடிச்சுட்டு அந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கு. ஸோ இவங்க வந்து நான் இப்போ தானே பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இம்ப்ளான் போட்டு எங்கள் அப்பா விட்டுட்டாரு. இவனுக்கு சொந்தமாக திருட்டுத்தனமாக இம்ப்ளான் போட்டு எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க என்ன பூலி பண்ணுறதுக்கு. 4-5 ஒரு இடத்துல 4-5 பேர் வேலையை செய்ய வைக்கிறது. ஒரு 4 பூரா தூங்க முடியாது. அப்போலேருந்து 3 வயசுலேருந்து இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் என்னம்மா எடுத்த கிறிஸ்டின் வரைக்கும் அவங்க வீடு வரைக்கும் அசிங்க மாட்டேது. நம்மளாம் போகலன்னா கூட எங்கள் அம்மா வந்து சுபஜயா
ஏர்போர்ட் ஆரம்பிச்சிடும்போது புல் பற்ற வைக்க போங்கள, அந்த நேரத்தில் வந்து அசிங்கம் பண்ணுறது அவங்க எல்லாமே. இது மட்டும் இல்லை, எங்கள் ரெண்டாவது அம்மாவோட அந்த எம்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கள் ரெண்டாவது அம்மாவோட அண்ணனு எம்சி பசிபுர் வச்சுக்கோன்னு, அவங்க ரெண்டாவது பையன் பூனை கண்டு மாதிரி இருக்கும், லைட் ப்ளூ. அவனும் அப்படி தான். இவங்க எங்கள் அப்பா வந்து வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க ஏற்ற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எங்கள் ரெண்டாவது அம்மா கணக்காக குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு ஒரு சின்ன பிள்ளை தானே. துண்டு அப்பா இருக்கும் போதெல்லாம், அப்பா இறக்கும்போது 10 வயசு, சின்ன பிள்ளை கணக்காக எப்போதுமே அப்படி வர்றது ரொம்ப டிஸ்டர்பு. அதாவது இவங்க மட்டும் இல்லை, அடுத்தவங்க கடைக்கு போனால் கிறிஸ்டின் வீட்டில் அசிங்கம்னா சும்மா மேலே கை வைக்கிறது இல்லை, சுடார கழட்டி அந்த மாதிரி ஒரு 4 வயசு பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கொள்ள ஸோ உடம்புல உள்ளவன் அந்த மாதிரி பண்ண வச்சுருக்கான். பண்ண வச்சுட்டு இன்னொன்று வந்து குடும்பம் பிரித்து விட்டு அப்போ வந்து அப்பப்போ இடையில வந்து ஏதாச்சும் வந்து என்னை அவமானப்படுத்தணுன்னா வீட்டில் சண்டையை மூட்டி அதை மூட்டி காரணமே இருக்காது, அது என் மேலே பழியே இருக்காது. அப்போ எனக்கு புரியாது, ஏன் இப்படி செய்கிறாங்க, என் பிள்ளைங்க கூட இப்படி செய்யுதுங்களே அப்படிலாம். அது வந்து ஏன்னா முன்னுக்கு இந்த தெருவே வந்து நான் வந்து நல்ல அம்மா இல்லை, நல்ல பொண்டாட்டி இல்லை, நல்ல பிள்ளைங்களை பார்த்துக்க தெரியாது, சுத்தம் பொறுக்கம். ஏன்னா வீட்டில் தான் இருந்தேன், விரட்டி அடித்து சாப்பாடெல்லாம் ஒளி வச்சு சாப்பாடு கொடுக்காம சொந்தமாக போய் வேலை செய்யுங்க என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அதுவும் இவர் சொல்லலை, இந்த நெட்வொர்க் சொல்லிக்குது. ஏன்னா நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தலை சீவிட்டு எவ்வளோ அவமானப்படுத்தலாம்னா நான் செஞ்ச வேலைக்கு நான் வந்து என் பிள்ளைங்களோட தாய், அவருக்கு ஒய்ஃபு. ஸோ டிவோர்ஸ்னால வந்து இது வந்து உடஞ்சி எவ்வளோ ஏசுனாலும் நான் வந்து வெக்கமே இல்லாமல் சாப்பிடுவேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு பிள்ளைங்கள ஸ்கூல் எல்லாம் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஸோ என்ன செஞ்சுட்டேனுங்க, இதுக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வந்து செஞ்சு வச்சுருந்தா சாப்பிட்டு ஒழிவிக்க சொல்கிறது. ஸோ என் ஹஸ்பண்ட் இது செய்யலை. அவர் அவங்க குடும்பமாக அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை. எங்கள் மாமியை வந்து அப்படி பேசுகிறவங்கள கல்யாணம் பண்ணி போய் நீ வாங்கினி அந்த வீடு சோம்பேறி, அதாவது எதாவது சொன்னால போய் கல்யாணம் பண்ணி செக்ரிஃபாஸ் சுங்காயிடுவாள், வேலை இருக்கா போ அப்படின்னு சொன்னோன்னே நான் போடத்த அவர் காப்பாடுலேருந்து வந்துட்டு ஜெயிலில் காப்பாடு பவர் பிளான்ட்னால செய்கிறாங்க. அவர் வரட்டும் அப்போ நான் போய்க்கிறேன். இல்லை அவர் அவன் வரக்கட்டியும் ஒரு வாரத்தில் அப்புறம் வேறு ஆளுக்கு கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வராரு அந்த வேலை கொடுக்குறவர் அப்படி சொல்லிட்டு வயசானவர். அவர் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கார். தசாவதாரத்தை வந்து 9 அவதாரம்னா இவர் 40 அவதாரத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஆனால் இவர் தான் அங்கே 19 வயசில் கல்யாணம் பண்ணி வேலை புல்லட் மோட்டரில் ஏற்றி விட்டாங்களே இன்டர்வியூன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களே. ஸோ சுங்காயிடுவால சிக்ரிஃபாஸு ஆஃபீஸு. ஸோ வந்து மேஜர் வந்து மலாய்க்கிறேன் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்கான், நடுவில் கண்ணாடி, இவர் இந்த ரூமில் நானும் வந்து கிளாக் வேலை. ஸோ போகலன்னு சொல்லி கூட எங்கள் மாமியார் வீட்டு நம்பர்லாம் எழுதி இதுதான் வீட்டு நம்பரு கொடுத்துட்டு என்னென்னு அன்றைக்கி போயிட்டு வந்துட்டு மறுநாள் வேலை ஆரம்பிச்சிட்டேன். போவ ஏன்னா மேஜர் மலாய்க்கிற வந்து பக்கத்து இதில் இருக்கார், விளங்காது, அசிங்கமாக பேசுகிறது. அவர் என்னென்ன செஞ்சார், அப்போ என்ன செஞ்சார், பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஏற்கனவே பிள்ளை அவங்களுக்கு ஜண்டுவாக வந்திருக்காங்க, அந்த பிள்ளைய ரொம்ப அசிங்கமாக பேசுவார். ரொம்ப அங்கிள் மாதிரி பேசாதீங்கன்னா காது கொடுக்கக்கூடாது இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு நுக்குறோ மாதிரி கண்ணங்கரின்னு ஒரு பொம்பளைய அந்த மாதிரி அசிங்கம். அவர் பச்சையாக பேசினாரு, நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ போக நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மேலே வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்னடா செய்கிறது, வேலை ஓகே, அவர் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் வேலை வந்து நம்ம செய்யலாம், இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு என் வீட்டில் போய் அழுவுறது. இவர் ஒரு வாரத்துக்கு ஓட்டிப்பு தானே அழுவுறது. இப்போது அப்புறம் என் வீட்டுக்கார் வந்தோன்னே என்ன நினச்சி சொல்ல, ஆனால் நான் வந்து சொன்னேன் நான் வேலைக்கு போகல அப்படின்னு. அப்புறம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அவங்களே ஏற்றி விட்றாங்கன்னா நீயும் வந்து வீட்டிலே அடைஞ்சிருக்கக்கூடாது, அதனால தான் போய் செய்ய அப்படின்னு. ஏன்னா நான் உண்மையாக சொன்னால் அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வரும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி ஆம்பளை விஷயத்தில் தள்ளி விட்டு இருக்காங்களே. ஸோ நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் அழுந்துட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன்ட்டேன். அப்புறமா இந்த மாதிரி செய்வாங்கன்னு தான் சொல்லி இவங்க அந்த ஆள் கூட ஏற்றி விட்டாங்களா, இல்லை இவங்களுக்கு வேலை இருக்குன்னு இதை சொல்லி அனுப்பிவிட்டாங்களா தெரியல. வேலைக்கு போய் இவங்க தான் நம்பர் எழுதி கொடுத்தாங்க அந்த ஆள்கிட்ட. கொடுத்தோன்னே ஒரு 2 நாள் கூட இல்லை 3 நாள் கூட இல்லை, வீட்டுக்கு வந்து ஃபோன் வருது. அந்த நேரத்தில் என் குழந்தை, என் வீட்டுக்கு முதல் 2வது ஒரு குழந்தை, 3வது ஒரு குழந்தை, அப்புறம் 4வது ஒரு தங்கச்சி. இன்னும் அவர் கல்யாணம் பண்ணலை. சொன்னா அந்த பையனை வந்து பார்த்துக்க சொன்னானு குழந்தை மகளை அந்த வீட்டில் தான் இருக்கார், 2வது குழந்தை வீட்டில். சொன்ன கல்யாணம் பண்ணல. ஸோ
குழந்தை 2வது குழந்தை மக வந்து பாஸ்போர்ட்டில் பென் எடுத்து கிறுக்கிடுச்சு. நான் சத்யா வந்து 4 வயசுக்கு தான் பெரிய நாத்தானை பார்த்துக்கிறேன் குழந்தை மாமனை. அந்த 2வது பிள்ளைக்கு 3 வயசு பென் எடுத்து கிறுக்கிடுச்சு. சொந்தமாக கிறுக்காது, சொந்தமாக எடுத்து சும்மா கிறுக்கணும் இல்லை. இந்த இம்ப்ளான் வந்து அப்படி தான் வேலை செய்ய வைக்கும். அந்த பெண்ணை எடுத்து அந்த புக்கை எடுத்து கிறுக்கிடு மூளை சொந்தம் இதை செய்வாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து அவர் அங்கே வந்திருக்காரு. என் வீட்டுக்காரு வந்து ஒரு வாரத்துக்கு ஓடி போடுவார். இவங்க ராத்திரி வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போக மாட்டேன்னு ரவாங்க டோலில் வந்து ராத்திரி வேலை க்ளீன் வேலை போயிட்டாங்க. அப்போ என் குழந்தை மாமன் சொல்லுவான், நான் வந்து மின்னுக்கு என் மாமியோட தம்பி மாணிக்கம் கடை வச்சுருக்காங்க, அங்கே போய் படுத்துக்கிறேன் சித்தி கூட அப்படி சொன்னோன்னா விட மாட்டாங்க. நீ இங்கே இரு, பெரியப்பா குடியேறு, பெரியம்மா குடியேறு, இங்கேயே தங்கு, அங்கே போவேணா அப்படின்னு. இல்லை சித்தி கூப்பிட்டாங்க பாட்டி, கடைக்கார பாட்டியில் அப்படின்னு விட மாட்டாங்க. போனேன், அப்புறம் நான் நாளைக்கு வந்து வச்சு வெளுத்துருவான், நீ கேட்டது வாங்கி கொடுக்கும் இப்படி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் வர நேரத்துக்கு வந்து அவங்க 2 பேரும் குழந்தை மாவனும் மேலே படுத்துக்கிட்டு 1 மாதத்துலேருந்து நான் என்னை கீழே படுக்க வைக்கிறது. குழந்தை வந்திருக்காரு, கடைசி குழந்தை கல்யாணம் பண்ணல. என் வீட்டுக்கார் வந்து காப்பாடல, இன்னும் வரல லீவில். எங்கள் மாமியாவே சொந்தமாக சொல்கிறாங்க, சத்யா இன்றைக்கி போய் சித்தி வீட்டில் படுத்துக்கோ கடைக்கார தத்தோட. நான் ஐயோ சில்லத்தை பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும், நான் என் கூட படுத்துக்கிட்டோம், அதான் அவர் இல்லையே என் கூட படுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இல்லை அங்கே போய் இருக்கட்டும். நேத்தியே வந்து இது அதாவது அவங்க நாத்தனை வந்து சொல்லிட்டாங்களா வந்து விட்டுட்டு போங்க. நான் யோசிக்கிறேன், என்னடா நம்ம வீட்டுக்காரங்க அவனே போகிறேன்னு சொன்னால் கூட இவங்க விட மாட்டுறாங்க. குழந்தை வந்திருக்கான், என் வீட்டுக்கார் இல்லை. ஆனால் அதாவது இவங்க செய்யலை, இது வந்து இவங்க பேசுகிறது அங்கே நடக்கிறது தான் இவங்க. ஆனால் பட் செய்ய சொன்னது ஏன் உடம்புல உள்ள. ஸோ அப்படியே சொல்கிறேன், வேலைக்கு போகிறப்பே பிடிச்சி சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனக்கு என்ன தான் சொல்கிறது தெரியல. ஸோ இவனுக்கு எவ்வளோ மட்டமானுங்க. கல்யாணம் பண்ணி 9 மாதம் கல்யாணம் பண்ணி 10ஆம் மாதம் தீபாவளி. ஸோ அவங்கெல்லாம் லட்சுமணன்னு அவங்க என் வீட்டுக்கார தாய் மாமன் ஊற்றி தீபாவளி விருந்துன்னு சொல்லிட்டு ஊற்றி தலை கூட தூக்கம் இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன், 1 மாதத்தில் யாரையும் எனக்கு தெரியாது, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டோன்னு ரொம்ப லேட் ஆச்சு சொல்லிட்டு 11 மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் படுக்க போனேன். எங்கள் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது எங்கள் அத்தை சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்க, ராஜாவை கூட்டிகிட்டு போக. ராஜா யாருன்னா கடைக்காரங்கன்னு சொல்கிறாங்களே, என் மாமியாவோட தம்பி கடை வச்சுருக்காங்கன்னு. அவங்களுக்கு தத்து எடுத்திருக்காங்க. அது பெரத்தியில் என் வீட்டுக்காரி பாட்டியும் அந்த பையனோட பாட்டியும் அக்கா தங்கச்சிங்க. ஸோ ராஜாவை கூட்டிகிட்டு போ, 16 வயசு. அவன் என்னோட வளர்த்தியாக இருப்பான், மெச்சூரிட்டியாக இருப்பான். எனக்கு அப்போ தான் 18 வயசு முடிஞ்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது. பரவாயில்ல இங்கே இருக்கட்டும், அதான் பையனுங்களாம் இருக்கானுங்களா, அண்ணன் தம்பி பையனுங்க எல்லாமே இங்கே இருக்கானுங்க. இல்லை ஒன்றே பரவாயில்ல கூட்டிகிட்டு போனேன். இப்போ படுத்துட்டேன், ராஜா மின்னுக்கு படுத்துக்கோ எஸ்ட்ரோ இருக்குது, அக்கா போய் ரூமில் படுத்துக்கிறேன்னு. திடீர்னு சத்தம் தூங்கும்போது வேறு மாதிரி கட்டுச்சு. டிவி சவுண்டு வந்து வெளியே பார்க்குறேன், ப்ரான் மீட் பார்க்குறேன். ஸோ எல்லாம் அந்த சட்டன் வயசில் வந்து இப்போல்லாம் முந்தைய சரி இப்போயே சரி இது நடக்குதுல்ல. என்ன ராஜா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு சீடி எடுத்து வச்சுட்டு பெருசாக படம் பாரு அப்படி சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். ஏன்னா இவர் இன்னும் வரல. நான் வரும்போதே இவருக்கு மண்டை தூக்க முடியல. அவங்க மாமா குடிடான்னு. ஸோ அந்த சத்தம் கேட்டோன்னே நான் ரூம்பு லைட்டை தட்டிட்டு தான் வெளியே போனேன். இதே சொல்கிறேன் எத்தனை மணிக்கு என் வீட்டுக்கார் வந்தார் தெரியல. நான் தூங்கிட்டு இருக்கேன், கதவு திறந்துருக்கு, லைட் அடிச்சிருக்கு. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சுதாரிக்க மாட்டீங்க, வந்து உளுந்து இந்த கை இருக்குல்ல முட்டி கையை வந்து நெஞ்சில் அடிச்சு தாங்க முடியல. லைட்டு கூட எரியலையா, அப்படியே மேலே வாந்தி எடுத்து, ஏன்னா அவ்வளோ தண்ணி. அப்புறம் அப்படி விழுந்துட்டார் மெத்தையில். லைட்டை தட்டி பார்த்தா நான் தான் சொல்கிறல, அந்த பையன் சவுண்டு கேட்கும்போது நான் வெளியே போனேன் லைட்டை தட்டிட்டு. பிளாஸ்டிக் பையன் அந்த ரூமில் வரையே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் எந்த ஜாமான் வாங்குறதில்ல. கிச்சன்லேருந்து வரதாக இருந்தாலும் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபேனு ஓடலை, அங்கே ஃபேன் ஓடலை, ஒன்றுமே இல்லை, அந்த வாய்ப்பே இல்லை. முதலி பேந்திரிக்கும் போது ஒரு பிளாஸ்டிக் பை அங்கே இல்லை. நான் போடுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் எந்த ஒரு ஜாமான் இவர் வலிக்கு உளுந்த காரணம் அந்த பிளாஸ்டிக் பை சோப்பு கலரு. ஸோ யாரோ எப்படியோ வந்திருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியாதுல்ல, ரொம்ப யோசிக்கல. அதை எடுத்து வச்சுட்டு தரன்னு உடம்புலாம் வாந்தி இழுத்துட்டு, அவருக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டுக்காருக்கு இழுத்துட்டு போய் பாத்ரூம் அப்படியே கிடக்காரு, அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டு எல்லாம் குளிப்பாட்டி விட்டு இழுத்துட்டு வந்து எங்கள் அத்தையிட ரூம்பு, என் ரூம்புக்கு முன்னுக்கு தான் எங்கள் அத்தை ரூம்பு. கேட்டாத்த இந்த மாதிரி பாருங்கள் வாந்தி எடுத்துகிட்டு ஏந்திரிக்க கூட முடியல, ஒர்க்குன்றாருன்னு. அப்புறம் சொன்னோமா புளி தனியாக நம்ம கரைச்சி கொடுத்தாங்க, கொடு அப்படின்னு. ஸோ ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? கல்யாணம் அன்னைக்கு ரவுக்க எல்லாம் வரதெல்லாம் போட்டு ரவுக்க போடுறது அந்த டைமுக்கு உடுத்தும்போது சேலை கட்ட போகிறாங்கன்னு
கல்யாண சேலை தெரியும், பட்டு சேலைன்னு பார்க்காம போட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த நீட்டு பம்பரிசு இருக்கும்ல, நீட்டு கட்டை பம்பரிசு ஒன்று ஸ்கூலில் வைக்கிறது நீட்டு பம்பரிசு அவ்வளோ பெருசு, அவ்வளோ நீட்டு. கொடுக்கு இருக்குது, நண்டுக்கு கொடுக்கு இருக்குமே. நான் வாழ்க்கையில் டிவிலையும் பார்த்ததில்ல, உண்மையாலே பூரா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கு இருக்கிறது நண்டு மாதிரி அவ்வளோ பெருசு 2 பக்கட்டும். பயந்துட்டு எடுத்து அப்படியே ஜன்னல் இருக்கும் தூக்கி போட்டு முண்டுது ஆனால் ஓடலை. ஸோ எப்படியோ வந்திருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு ரவுக்கி எடுத்து போட்டேன். அப்புறம் தான் இப்போ வந்து யூடியூப் இருக்கிறனால செக் பண்ணுறேன். சாதாரண புறா கடிச்சா வந்து நம்ம வந்து சாக மாட்டோம், ஆனால் அந்த கொடுக்கு உள்ள புறா வந்து கடிச்சிச்சின்னா செத்துருவோன்னு. ஸோ எப்போ பார்த்தாலும் நலுங்கு வைக்கிற அன்றைக்கி நானும் 1 வருஷமாக இருக்கேன். அப்படி அடித்து விட்டோம். மின்னுக்கு வந்து ஒரு திப்பைங்க மாதிரி இருக்கும் சுங்கம், ஏன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வெள்ளமே எண்ணதில் கணக்காக நலுங்கு நாள் சும்மா ஒரு 5 பேர் வச்சு ஒரு 20 துளியோடு முடிச்சு. சேலை கூட நான் 10 துளி சேலை தான் கட்டினேன். நேசன் கேஷன் கடையில் எங்கள் அத்தை சேலைன்னு 10 துளி வேணும். பரவாயில்ல 10 துளி சேலை போதும்னு எல்லாம் உடுத்திட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார போகிறோம். கொஞ்சோண்டு மழை தான் பெஞ்சிச்சு. அப்படியே வெள்ளம் அந்த தண்ணி பம்பிடுவாங்க பில்லோட்டு, அது போகுது. ஸோ உடனே சாரியை கழட்டிட்டு திருப்பியும் டிஷர்ட் மேலே போட்டுக்கிட்டு பாவாடை போட்டுக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி ஃபோன் வந்துச்சு. ஒரு 8:30 மணிக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். 8:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. எடுத்தேன். நலுங்கு முடிஞ்சிச்சு இல்லையான்னு கேட்டார் இவர். நான் சொன்னேன் இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். என்னது இப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிட்டுருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இல்லை திடீர்னு மழை வெள்ளம் ஏறிடுச்சு. ஸோ இப்போ தான் சேலை கட்டி முடித்தேன். எல்லா வேலையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி ஜாமான் அடிக்கிட்டு சேலை கட்டி இப்போ தான் உட்கார போகிறாங்க. ராசி இல்லையோ அப்படி சொல்ல, இந்த மாதிரி சொல்ல ஆள் சொல்கிற மாதிரி ராசி அப்படிலாம் சொல்ல. ராசி இல்லையோ உனக்கு, நீ ராசி இல்லாதவள அப்படின்னு. நானும் இதை பெருசாக எடுத்துக்கல, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நலுங்குக்கு இப்படி போச்சுன்னு. கல்யாணத்துக்கு போகிறேன். அதாவது இது வந்து இம்ப்ளான்ட் செய்யும், இது வந்து அப்படி தான் அவனுக்கு செய்ய முடியும் நேச்சுரலாக. ஏன்னா நான் சயின்ஸ்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளைங்க. கல்யாணம் எம்ஐசி மண்டபம் ரவாங்க போலவரைங்க. காடியில் இருந்து லைட்டாக மழை பெஞ்சிச்சு. அப்போ போனோன்னு உள்ளுக்கு போனோன்னு இது நெருப்பட்டி கொடுத்து குத்து விளக்கு ஏற்ற சொல்லுவாங்களே, அவ்வளோ பெருமெண்ணுக்கு இருக்காங்க. அவ்வளோ இப்போ என் கூட்டாளி பிள்ளைங்க எல்லாம் பின்னால் இருப்பாங்க. எப்படி வந்து மழை பெஞ்சு புயல் கத்த அடிக்குதுன்னா உள்ளுக்கு வச்சுருக்காங்க குத்து விளக்கு. அங்கே போய் ஏற்றணும்ல, மரம்லாம் ஆடுது, சாறு வெளியேந்து உள்ளுக்கு அடிக்குது. பின்னால் சேலையெல்லாம் குத்து விளக்கு ஏற்ற முடியுமா நெருப்பட்டியில்? நானும் கொளுத்துறேன் ஒரு திரி கொளுத்துறேன். அப்படி ஒரு புயல் காற்று, அது கணக்காக உள்ளுக்கு தான் அடிக்குது. அதாவது நேச்சர் இல்லை, இது செய்வானுங்க. கொளுத்துறேன் ஒரு திரி கொளுத்துறதே 10 குச்சி முடிஞ்சிச்சு. நார்மலாக பார்க்கணும் ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும். இந்த மாதிரி வந்து உள்ளுக்கு வரைக்கும் தண்ணி வந்தால் கொளுத்த முடியாது, ஏதோ ஒரு லீலைன்னு கூட முடியாது. எல்லாம் முன்னுக்கும் பார்த்துடுங்க. ஐயோ இவ்வளோ சாடில் அடித்தா எப்படி கொடுத்தோம் மற்றவங்களும் சொல்கிறாங்க. ஒரு திரி கொடுத்துறதுக்கே ஒரு நெருப்படியை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இது எங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்ற போது லாய்க்கு இல்லை நினைக்கிறேன். குடும்பத்துக்கு கல்யாணம்னு சொன்னோன்னு அலைஞ்சிட்டு வந்துச்சுன்னு எல்லாம் முன்னுக்கும். கல்யாணம் அன்னைக்கு புயல் அடித்தது ஒன்று நேச்சர் செய்யலை, இந்த இம்ப்ளான்ட் சயின்ஸ் வந்து செய்யுது. நலுங்குக்கு அவ்வளோ மழையெல்லாம் பெஞ்சிருக்கு, வெள்ளம் ஏறினதே இல்லை. அட்டை மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் ஏறினதே இல்லை. எங்கள் மாமாட்டில் சும்மா கொஞ்சோண்டு மழைக்கு தண்ணி ஏறி அந்த மாதிரி செஞ்சாங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் நான் தான் சொல்கிறல, சின்ன பிள்ளையிலேருந்து பொம்பளை பிள்ளை அடிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 3-4 வயசு அப்பா கூட இருக்கும்போது இல்லை. இந்த ஸ்கூலு இந்த சரஸ்வதி ஸ்கூல் பிள்ளைங்க அவங்கள வந்து செய்ய சொல்கிறாங்களா, இதுங்க திருடிடுதுங்களா, நான் சுதாரிக்க அப்பயே. அதாவது இந்த பிளான் வந்து செட்டிங்கில் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தான் தெரியாது. ஸோ இதுங்க திருடிட்டு ஓடும்போது திடீர்னு வந்து அடிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஐயோ விட்டுட்டு ஓடிடுச்சுங்க. நான் கையில் ஒரு காசு இல்லை, உள்ளே கூட போடல. அடிக்கும் போது இதுங்க தான் அடிச்சிச்சு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டெக்ஸிக்கிறோம். அப்படி போட்டு மிதிச்சு பாத்ரூம், அது ரூமாக பண்ணிங்களா பாத்ரூம் வெளியே தானே இருக்கும். அடித்த அடியில் ஓடுறேன் ஒரே எத்து மேலே. பாத்ரூம் போனோன்னா மேலே ஒரு கால் வைக்கணும்ல, கீழே மண்ணில் ஒரு கால். அப்படியே உளுந்து போட்டு மிதிச்சு அப்படி ஒரு அடி. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இருக்காரு, வெளியே போயிருக்காரு. இதுங்க கூட்டிகிட்டு போவுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேயே செய்யாத தப்புக்கு பல மடங்கு அடி வாங்கி இவங்களா தண்ணி ஊற்றுனாங்க. இது வந்து காதல்னாங்க, காதல் கல்யாணம்னு. என்னன்னு காதல் கல்யாணமாக எனக்கே தெரியல. அப்புறம் போனால் தனியாக படுக்க வைக்கிறாங்க. முகூர்த்த கல் 5வது நாள் எடுக்க போகிறாங்க. ஸோ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன தான் வந்து வெளியே போனாலும் இது அந்த அந்த தமிழ் கலாச்சாரம் பார்க்க போனால் அந்த சாங்கியை வந்து நடக்கணும்னு 8 மணிக்கு பஸ்ஸுன்னு கல்யாணம் பண்ணார் நாகலிங்கம் பேராகாரி. அவர் எனக்கும் அவருக்கு ரெஜிஸ்டர் வந்து இவர் தான் சைன் வச்சார் பேராகாரி. ஸோ நீ பஸ்ஸு ராத்திரி. அப்போ இவர் சொன்னார், இன்றைக்கி தான் முகூர்த்த கல் எடுத்தோம், ராத்திரி இதை சாங்கியோன்னு அப்படி சொல்லிட்டு
ஸோ இது வந்து அந்த தேதியில் எடுக்காமல் மறுநாள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எதுவுமே மித்தவங்களுக்கு நடக்கிறது நல்லது, வயசுக்கு வந்து அது நடக்கிறது சாங்கியம், ஒரு பாவாடை தாவணி, ஒரு நல்ல சட்டை, நல்ல உடுப்பு, எல்லாம் செகண்ட் ஹேண்டு கிழிஞ்சது அப்படி தான் ஆள் கொடுக்குறது. இன்ன வரைக்கும் நான் வந்து அப்படி தான் போட்டுருக்கேன். மாதமாக இருக்கும்போது கூட 4 பிள்ளைக்கும் ஸ்டாண்டர்டு நான் வந்து 5 ஃபீட் 8 5 ஃபீட் 8 173 சென்டிமீட்ரு. ஸோ என் வளர்த்திக்கு வந்து இது வரைக்கும் இருந்தால் கூட மாதமாக இருக்கும்போது வயிறு பெருசாக இருந்துச்சுன்னா கட்டையாக தான் இருக்கும். அதாவது என்னோடய தோல் பட்டை வளர்த்தி இருந்தால் கூட மித்தவங்களோட சட்டை வந்து எனக்கு வந்து வயிற்றுக்கு வந்து போட்டு இழுத்தோன்னு கட்டையாக தான் இருக்கும். இந்த சட்டை வந்து கொடுத்தவங்க என் வீட்டுக்காரு மச்சான்னு எப்படின்னா மணிகண்டன் மினி மார்க்கெட்டு தாமன் மாவு பசிக்கூடாங்களே. ஸோ இது வந்து எப்படின்னா என் வீட்டுக்கார தாய் மாமனை வந்து சுரேஷ்னு சொல்கிறவங்க அவங்க அம்மாவோட தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஸோ அவங்களோட சுரேஷோட ஒய்ஃப் அவங்க பேரும் கஸ்தூரி தான். அவங்க இருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு கட்டை, ரொம்ப கட்டை, ஒரு 9 வயசு பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் சைஸாக தான் இருப்பாங்க. ஆனால் என் கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா மேபி அவங்க தலை வந்து இடுப்புக்கிட்ட இருக்கும், கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க. ஸோ நான் வளர்த்தி அவங்க மாதமாக இருக்கிற சட்டை, அவங்களோட சட்டை தான் எல்லாம் பழைய சட்டையாக நைட்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. போட்டால் வயிறு முன்னுக்கு குடிஞ்சா பின்னாடி தெரியும், பின்னாடி குடிஞ்சா முன்னுக்கு தெரியும். ஸோ இவர்கிட்ட போய் சொன்னேன், அதாவது இவர் செய்யாமல் இல்லை எதுவுமே. இவர் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்துடுச்சு, மாதமாக இருக்குது, எல்லா வீட்லேயும் அப்படி தான் நடக்கும். ஏதோ ஏழைப்பட்ட குடும்பத்தில் கூட சும்மா 10க்கு நைட்டினாலும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொடுத்தோன்னே இப்போ செக்கப்லாம் போகும்போது எப்படி இருக்கும் வெளியே போகும்போது, அப்போ சொன்னேன் செக்கப் போகும்போது நைட்டி இந்த ப்ரெக்னென்ட் சட்டை போட முடியாது, ஏன்னா ரொம்ப கட்டையாக இருக்குது, கஸ்தூரி நீ கட்டை தானே அப்படி சொன்னோன்னா 50 வெள்ளி கொடுத்து இவர் கொடுக்கல. என் பணத்தை தின்னு எங்கள் அப்பாவை கொன்று, இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல, எங்கள் அப்பாவை கொன்று அடித்து உதச்சி நாங்கள் வந்து சேர்த்து வச்ச நகை, பேங்கில் உள்ள காசு, அப்பாவோட இபிஎஃப் எதுவுமே எனக்கு கிடைக்காம. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்க வந்து என்னை வச்சு பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. இப்போ குடும்பத்தை விட்டுட்டு போக சொல்லி நல்லா வளர்ந்த குடும்பம். இவங்க சூழ்ச்சியில் வந்து டிவோர்ஸும் பண்ணியாச்சு. பார்த்தாங்க வீட்டில் பிரச்சனை நடக்கணும். அவங்க பாட்டுக்கு அவர் சோஃபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நாங்கள் பாட்டுக்கு எல்லா குடும்பம் எப்படி இருந்தோமோ என்ன பேச்சு வரதில்லை. இப்படி தான் சந்தோஷமாக இருந்தோம். அப்பயும் பிரித்து விட்டு இவனுங்க என்ன சொன்னானுங்கன்னு தெரியல. 3 பிள்ளைங்களோட என் ஹஸ்பண்டை ட்ரை பண்ணி சண்டையை மூட்டி நான் வெளியே தள்ளி நான் போய் வெளியே அழுந்து நான் சரியில்லை அப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணி வெளியவும் அதே நேரத்தில் வந்து வெளியவும் வந்து இந்த நெய்பர்ஸ் பக்கத்து எல்லாத்துக்கிட்டையும் பொம்பளை நான் சரியில்லையா, அப்பா நல்லவர் தான், அமைதியானவர், பிள்ளைங்களை பார்த்துக்கிறாரு, சிங்கப்பூருக்கு போகிறவர் வருவார், குரல் கூட கேட்காது. எனக்கு தான் வந்து விரட்டி அடித்து எங்கெங்கேயோ வேலை தேடி என் பிள்ளைங்களுக்கு தெரியும் போய் சொல்ல. ஒரு நாளைக்கு 20 இடத்துக்கு போவேன். இங்கேருந்து பஸ் எடுத்து போய் எங்கள் மின்னுக்கு டவுனுக்கு போயிட்டு என் ரெட்டை பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 7-8 வயசு இருக்குங்க. நடந்து காசு இல்லாதனால அவ்வளோ இடத்துக்கு ஒரு நாளைக்கு 20 இடத்துல எழுதி போடுவோம். அப்புறம் கம்பெனி சைடுக்கு போய்ட்டு ஒரு நாளைக்கு 20 இடத்துல எழுதி போடுறது. எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறதோட அவங்களாம் அடித்தா கூட எங்கேயாச்சும் வேக்கன்சி நம்பர் கொடு, நம்மள லைனுக்கு போகாது. ஸோ இங்கே டார்ச்சர் தாங்க முடியாமல் இங்கேயும் சொல்கிறானுங்க, வீட்டை விட்டு விரட்டிட்டு அவமானப்படுத்து கற்று அப்படி சொன்னோன்னே. ஸோ அது முன்னைக்கே வந்து பப்பு வேலை வந்து ஆஃபர் வந்துச்சு, நான் தான் போகல. ஸோ வேலை இல்லாத போது இன்னும் பிரச்சனையை கூடாக்கணும்னு பப்பு வேலைக்கு போயிட்டேன். ஸோ பப்பு வேலைன்னு மீன் வந்து தண்ணியிலேருந்து தண்ணி நனையாமல் இருக்க முடியாது. ஸோ தண்ணி குடிச்சு பழகியாச்சு. அது கூட என் வீட்டுக்கார தான் ஊற்றி கொடுக்க சொன்னாங்க. அவர் தான் ஊற்றி கொடுத்து பழக்கினார். ஊற்றி கொடுத்துட்டு குடி ரொம்ப நாளாக சொல்லியிருக்காரு, நான் குடிக்க மாட்டேன். ஸோ கொஞ்ச நாள் சென்றோன்னே ஏன் உன்கிட்ட பழக மாட்டேன்னா நீ வந்து சந்தோஷமாக இருக்கும், என் கூட குடிக்கணும், அப்போ நான் எங்கே போகிறது சந்தோஷத்துக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படி சொன்னோம். எடுத்து குடிச்சிட்டேன், எப்படினாலும் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா வீடியோ பண்ணிட்டுருக்கா. ஏன் என்ன சாப்பிட வேண்டியதா? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இப்படி தான் இவ்வளோ டார்ச்சர் நடந்திருக்கு. இந்த பிள்ளையை வச்சு தான் இப்போ வருதில்ல என் 2வது மக, அதை வச்சு தான் காதல் பண்ண வச்சு நான் இதை கண்டுபிடிச்சி ஸ்கூலில் டிசிப்ளின் ப்ராப்ளம் வந்து முன்னுக்கெலாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எவ்வளோ சொல்லிட்டேன். பாப்பா படிக்கிற பாப்பா அவங்க அப்பாட்டையும் வந்து பிரச்சனை வந்தோன்னா அதாவது
பிளான் வந்து இப்படி தான், இந்த பிள்ளை வந்து என் கூட தான் இருக்கணும், பிளான் வந்து இப்படி தான். அப்புறம் அவங்க அப்பாவை பேசுகிற மாதிரி நான் உன்னை போய் முடிச்சோன்னே நம்ம என்ன சிங்கப்பூரில் கூட உனக்கு வந்து கோர்ஸ் போடுறேன் அப்படியே சொல்லி அந்த பையனையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். ஸோ இங்கே சொல்கிறது இதே நெட்வொர்க்கு தான். இங்கே இந்த மாதிரி செய்ய சொல்லி அங்கே வந்து என் வீட்டுக்காரையும் வச்சு பேசி நானும் வச்சு பேசி கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போட வச்சு ஸ்கூலுக்கு போகிறது, மோட்டரில் ஏற்றிட்டு அந்த பையனை ரெம்பேட் பண்ணுறது. அதான் இந்த நெட்வொர்க் வந்து இங்கிட்டும் நாடகத்தை சொல்லி கொடுத்துருக்குது டேரெக்ஷனை, அங்கிட்டும் சொல்லி கொடுத்துக்குறாங்க. ஸோ ஒரே டேரக்டர் தான் இங்கிட்டும் செய்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தான் தெரியாது. ஸோ கொஞ்சமான அசிங்கம் இல்லை, கொஞ்சமான அவமானம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி நானும் வேலைக்கு போகணும், பப்புக்கு பழகிட்டேன்னா இங்கே வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்களா, இந்த பிள்ளை சுற்றிக்கிட்டு இருக்கா, வாங்கிட்டு வர அப்போ சங்கிலி வாங்கிடுவேன் 4000 வெள்ளிக்கு. இப்போ 2 வருஷம் முன்னுக்கு சங்கிலி 4000 வெள்ளி வாங்கினேன். அப்புறம் அவ்வளோ வேலை செய்வேன். கத்திரிங்களை போய் கோழி வெட்டுறது, மங்கு கழுவ போகிறது, ஒரு அவருக்கு 6 வெள்ளி, ஸ்கூல்லையும் வேலை செய்கிறது, வாங்கி சேர்த்து நகை சேர்த்தோன்னு 20,000. அதாவது சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்றாங்களா, அப்புறம் இடையில இவங்க சாப்பிட்றாங்களா, இடையில தம்பி வரானா, அப்புறம் இடையில வந்து எவனாச்சும் விட்டு அனுப்புகிறாங்களா, நம்மளை பார்த்துட்டு ஆசைன்னு நம்ம நம்பர் கொடுக்க மாட்டோம். நம்ம அந்த வீடுக்கு வந்து கூட்டாளி போயிட்டு வர வீடாக இருக்கும். நம்ம அட்ரஸ் கொடுக்காட்டினா அங்கே உள்ளவங்கள கேட்டு இங்கே வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அது நல்ல பிள்ளையாக இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன். இவங்களும் என் மண்டையை கழுவாங்க. மாமா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்பு யார் இருக்கா, எங்கள் அம்மாவும். ஆமாம்மா அப்போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்போய் கூட போயிட்டேன்னா உனக்கு நீ யார் பாதுகாப்பு இருக்கா, வேணான்னு சொல்லி அப்படி இப்படின்னு வாழ்க்கையில் பூந்துட்டு அவன் 40,000 50,000 வெளியிட்டு முடிச்சிட்டான். ஏன்னா என்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், நகை வந்து 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. இப்படியே உங்கள் கஷ்டம் அவங்க கஷ்டம், போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது, சீக்கு அது இதுன்னு. ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து ஸ்கூல் விட்டுன்னு படித்த இப்போ என்ன பேசிட்டு போகிறாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க, நான் சம்பளம் எடுத்துகிட்டு வரேன்னா ஏதாச்சும் புத்தர் வந்து நம்பர் அடிக்க போது இது போடுங்க, நம்ம நம்பர் அடித்து பணக்காரங்களாம் ஆகிடுவோம். அந்த குடும்பத்தை வேறு 3 பிள்ளைங்களோட அவர் போயிட்டார். ஒரே ஒரு டேரக்டர் இங்கே எல்லாத்தையும் சம்பளம் எடுத்துகிட்டு வந்தோடனே எவ்வளோ 2,500 வெளியீடு எடுத்துகிட்டு வருவேன். ஆத்தா கம்பெனியில் வேலை செஞ்சு 1,800 வெள்ளி, 2,500 2000 ரத்தோஸில் பாதிக்கு பாதி வச்சா கூட 1,250 வெள்ளி, 1,800 வெள்ளி போட சொன்னாங்க. அப்படி நான் போடலைன்னா ஸ்டார்டிங்கில் வெளியே போய் தேவடிய நாயை எங்கள் அப்பா அந்த பிள்ளைங்களை நல்லா வச்சு பார்க்குறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு, டியூஷன் போடுறாரு. இத்தனைக்கும் இதை ஸ்கூலுக்கு போக சொல்லி கெஞ்சி இந்த பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம் டிசிப்ளின் வந்து கூட எல்லாம் வாங்கி கொடுத்தேன். புக்கு எல்லாத்தையும் 80 வெள்ளி, கருப்பு சப்பாத்தி, கொக்கோ சட்டை வந்து கட்டக்கை வேணால் நீட்டு கை தான், கட்டக்கைனா 42 வெள்ளி வேணுமா, நீட்டு கைனா 50 வெள்ளி. அதையும் கேட்டு எல்லாம் காசு கொடுத்து அது வரைக்கும் பெசாமல் இருந்த பிள்ளை காசெல்லாம் எவன் வந்து இந்த காசு நகை சின்ன பிள்ளைலேருந்து அடிச்சுட்டு இருக்கானோ அவன்கிட்ட கொடுத்துட்டு, எங்கே பாப்பா இது இந்த ஜாமானை வந்து வாங்குறேன்னு சொன்னீங்க, புக்கில் அத்தியானு ஸ்கூல் சப்பாத்தி, கருப்பு சப்பாத்தி, ஏன்னா வெள்ளை சப்பாத்தி கருப்பு சப்பாத்தி இது, அப்புறம் கொக்கோ சட்டை எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு 300 வெளியிட்டு கொடுத்துட்டேன். அது வரைக்கும் வேணான்னு சொல்ல இந்த பிடுங்குற திரும்ப விரட்டி அங்கே போய் கொடுத்தோன்னே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ருச்சு. ஆனால் வெளியே சொல்கிறாங்க பப்பில் தான் வேலை கிடைக்கிது, பப்பில் வேலை செய்யுது, ஆடுது புள்ள பொறுக்கி மாதிரி. நான் ஆடை கிடையாது, அங்கே தான் வேலை கிடைக்கிது. அதுவும் க்ளீனர் வேலை போய் 7-8 மணிக்கு பப்பு, 5 மணிக்கெலாம் போயிட்டு 1 இல்லை 2 இல்லை இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 இடத்துல இப்படி தான் போய் கிளீனர் வேலை, இது பாத்தண்டர் வேலை, மங்கு கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, மாப் பண்ணுறது, மேசை துடைக்கிறது, பாத்தண்டர் எல்லாத்தையும் முடித்து. ஸோ 5 மணிக்கு போகிறோன்னா விடிய காலையில் 4 மணிக்கு முடியுதா வீட்டுக்கு வர 5 ஆயிடும். 30 வெள்ளி சம்பளம். இது மட்டும் இல்லை, ஒரு 30 இடத்துல இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா நான் கிடைக்கிற வேலை தான் செஞ்சே ஆகணும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ருச்சா இல்லையா, அங்கங்கே இது சொந்தமாக செய்யலை. இந்த பிள்ளை வந்து என் 4 பிள்ளைங்களும் அந்த மாதிரி கேரட் இல்லை, இதை அதை பிடிச்சி செய்ய சொல்கிறாங்க. ஸோ அடைய ஆரம்பிச்சுட்டு சம்பளம் எடுத்துகிட்டு வந்தோடனே போடு, நீ போடல இந்த நம்பர் அடிக்கிறது புத்தர் நம்பர் இருக்குது 1,800 வெள்ளி, நீ பாட உன்னை என்ன செய்கிறேன். இப்படி தான் அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இவங்க தான் பார்த்தாங்க டிவோர்ஸ் பண்ணி சண்டை வரல, இது பண்ணல, இவங்க தின்ன முடியா நீ வச்சு பணத்தை. ஸோ சண்டையை மூட்டி விட்டு என் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுத்து, இங்கேயும் சொல்லிக் கொடுத்து, அங்கேயும் வந்து பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து டிசிப்ளின் போட்டு அங்கே தெருவே நிற்க வச்சு பார்க்க வச்சு அவமானப்படுத்தி பின்னால் வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டோமா ஏதோ ஒரு சுசைட் நடந்துருச்சுன்னா இவனுக்கு செய்கிற அநியாயத்துக்கு வெளியே வந்து நெய்பர்ஸில் வந்து சாட்சி.
இதில் ஒரு பப்பில் வேலை கிடச்சிருச்சா நான் எப்போதுமே வந்து தண்ணியோடு தானே வருவேன். அந்த நேரத்தில் போய் படுக்க போகிறேன்னா கூட சொந்தமாக வந்து யாராச்சும் வாங்கி கொடுத்து, அதாவது முக்கியமாக என் ஹஸ்பண்டு தான் வச்சு மம்பளுக்கு சொல்லுவாங்க, பொறுக்கிட்டு வரியா, எங்கே போய் பொறுக்கிட்டு வர அப்படி இந்த மாதிரி கேட்டால் எனக்கு கோவம் வரும். வீட்டிலே வச்சுருந்தேன் இந்த குடும்பத்தை இந்த மாதிரி பண்ணாமல் வேலைக்கு அனுப்பாமல் நான் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காம போயிட்டு வரேன். இவருக்கு தெரியுமோ தெரியாது இந்த மாதிரி வந்தோன்னு மம்பளுக்கு சொல்லுவாங்க. இவர் செய்ய மாட்டார், வந்தோன்னு வேலைக்கு போகாமல் மம்பளுக்கு சொல்லுவாங்க. பிரச்சனை வந்துடுமா? ஸோ இப்படி தான். ஆனால் இங்கே உள்ளவங்களும் வந்து சாட்சி, எப்போ வந்து தண்ணி போட்டு வரும்போது இவர் மம்பளுக்கிறது எனக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை நான் தானே வாங்கி இருப்பேன். நான் ஏன்னா நான் தண்ணியிலேருந்து வந்திருக்கேன், பப்புலேருந்து கத்த ஆரம்பிச்சிடுவேன். கத்துறது அழுவுறது, நான் என்ன பாவம் செஞ்சேன், கத்துவேன். சரி, பிள்ளைங்கள வேறு பிள்ளைங்க வந்து நடுவில் பூரவே தேவையில்லை, இவனுக்கு பூரா சொல்லுவாங்க ஒன்றும் படிக்கவே முடியலம்மா, நிம்மதியே இல்லாமல் போச்சு. நான் இது செய்யலை, இவங்களாம் வேட்டி அடித்து இவங்களாம் பப்பில் வேலை கொடுத்து எங்கேயும் வேலை கொடுக்காம இதெல்லாம் நான் பாட்டுக்கு வந்து நான் போய் படுத்துருவேன். வாசலில் முன்னைக்கே பிளான் கொடுத்துருவாங்க வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு. இவரும் அவங்க சொன்ன மாதிரியே செய்வார், விரட்டி செய்ய சொல்கிறாங்க, இவரும் செய்வார். அப்புறம் இந்த பிரச்சனையில் படிக்கிற பையனை கத்த வைக்கிறது. ஸோ எங்கே போனாலும் புருஷன் நல்லவன் தான், குரல் கூட வெளியே கேட்காது, போகிற இடமும் தெரியாது வந்ததும் தெரியாது. ஆனால் இது இருக்க பொம்பளை, இது அந்த பிள்ளைங்களோட அம்மா பஜாரி நல்லா தான் பார்த்துக்கிறேன், போய் பப்பில் போய் ஆடிட்டு வருது. இந்த மாதிரி நேபர்ஸ், அதாவது அவங்களும் வந்து தெரியாது. இங்கே வீட்டில் பிரச்சனையை மூட்டி வெளியே வரைக்கும் நான் அதோட தண்ணியை போட்டால் மம்பளுத்துட்டா அண்ணாதி மரத்துலேருந்து வந்தால் அப்பாவை அடிச்சிட்டானுங்க, கொலை பண்ணிட்டானுங்க, இவ்வளோ காசு சாப்பிட்றாங்க, இபிஎஃப் கிடைக்கல, இவ்வளோ வேலை, குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். ஸோ என்ன பாவம் செஞ்சேன் நான், என்ன பாவம் செஞ்சேன்? எங்கேயுமே இல்லை. இவங்க செய்ய சொல்கிறாங்க, இவங்க என் ஹஸ்பண்ட் செய்கிறாரு, தனியாக படுக்க வச்சு அனிமூனுக்கு போய் பின்னால் சொந்தமாக தனிமூணு மாதிரி அழுந்துக்கிட்டு வரேன். ஸோ அனாதையாக வந்து, அதாவது நான் அனாதை இல்லை, கொன்னுட்டு இந்த மாதிரி செஞ்சு இவ்வளோ சாப்பிட்டு அப்பா இபிஎஃப் 4 மடங்கு வேலை 5 மடங்கு வேலை, சம்பளம் கிடைக்காது. இப்படியே குடும்பம் பண்ணி ஆசிரமம் போய் ரிசைக்கிளிங்கும் செஞ்சுக்கிட்டோம் ஓண்டியாக. ஸோ வெளியே உள்ள 200 ஸ்கூல் மாதிரி இருக்கிற பில்டிங்கில் ரோட்டில் போகிறவங்க ரிசைக்கிள் பண்ணி வச்சுட்டா கொஞ்சமாக இருக்காது. நான் நினைக்கிறேன் ஒரு ரூமே நினைச்சிடும் ஒரு நாளைக்கு. ஸோ அதை வந்து டீ டைம் முடிஞ்சோன்னே 4 மணிக்கு எல்லாம் 7 மணி வரைக்கும் விளையாடுவாங்க. ஒண்டியாக தான் செய்யணும். அப்போ கூட யோசிப்பேன், ஏன் நம்மளை ஒண்டியாக போட்டிருக்காங்க, செய்யணுன்னா எல்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து செஞ்சோமா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமா, ஒரு 1/2 மணி நேரத்தில். அப்பயும் அழுவேன், ஏன்ப்பா என்னை விட்டுட்டு செத்து போனீங்க, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பாவை ஏமாற்றி கழுத்தறுத்து இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவமானப்படுத்தும் போது அப்புறம் போய் ப்ரெசன்ட் கொடுக்க சொல்கிற ரெக்கரேஷனில் தள்ளி அங்கே இந்த செல்வத்தில் போய் கொடுத்துட்டேன். இதை கொடுக்க சொன்னாங்க செல்வம் அப்படின்னு சொல்லி டெம்பிளுக்கு வருவாங்களே சீனியர் பஸ்ஸு கணக்காக படி அந்த கதவு திறந்து உள்ளுக்கு இல்லை அந்த மேலேயே நிற்பாங்க. இப்போ கொடுக்கும் யாரும் விருவுன்னு வந்து கதவு தள்ளி விடிய உள்ளுக்கு வச்சுருந்து அசிங்க பண்ணுறேன்னு சொல்லி 15 வயசில் அறுப்பு அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் கொடுமை நான் அனுபவிக்கும் போது நினைப்பேன், ஏன்ப்பா நீங்கள் சாகும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. கஷ்டம்தான் இருந்துச்சு, பெச்சால் போயிட்டு பொறுக்கிக்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடு தேடிக்கிட்டு வெயிலில். ஆனால் நிம்மதி இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் பொய்யா வந்து எங்கள் அப்பாவை வந்து நெஞ்சு வலி கொடுத்து சாவடிச்சிட்டு அதோடு கொடுமை. சில நேரத்தில் வந்து இந்த கிறிஸ்டின் வீட்டில் 12 மணிக்கு படுப்பேன், மாப்போம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அயன் பண்ணி 3 பேர் யூனிஃபார்மு பெரிய பானையில் சுடு தண்ணி போட்டு தம்பியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தும் வேலை. சில நேரத்தில் 12 மணிக்கு கூட பின்னால் மங்கு கழுவிட்டு இருப்பேன். பின்னால் வீட்டு பிள்ளைங்க கூப்பிடுங்க, ஓய் நீ யார் கூப்பிட்றா விசில் அடிச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க மேலே உள்ள பிள்ளைங்க, இவங்க வந்து இந்த மேலே உள்ள பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியாயின்னு இருந்தாங்க, ரூமா பஞ்சாங்கள அவங்க பேத்திங்க. ஸோ ஏன் படுக்கலையா, நாங்கள் 9 மணிக்கெலாம் படுத்துட்டோம், குசுன்னு பேசுவோம். அவங்களாம் போய் படுத்துருவாங்க, ஏன்னா காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகணுன்னு. காலையில் 12 மணிக்கு சில நேரம் மோப் பண்ணும்போது மூக்கில் ரத்தம் ஊற்றும். அங்கேயே அப்படி தான் ஸ்கூல் விட்டு வந்தாலும் சாப்பிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு பண்டில் மாதிரி ரூம்பு அவ்வளோ துணி, ஒரு ரூம்பு துணி, மேலே கட்டில் துணி, கீழே துணி. ஸோ எப்போதுமே வந்து இதுதானே நம்மளோட ஸ்கேஜுவலி. வந்தோடனே தூங்க விட மாட்டேன், தம்பி தூங்குவான், நான் என்னால் தூங்க விட மாட்டேங்க, துணி மடிக்க சொல்லுவாங்க. ஸோ நான் தான் வந்தோடனே கொஞ்சமாக மடிக்கணும்ல. 3-4 நாள் மடிச்சுட்டு தானே இருக்கும் ஒரு வாரமாக. அவ்வளோ நாள் இல்லாத லைட்ரு பெண்ணோட நிப்பு, பெண்குள்ளே இருக்குமே நிப்பு, இங்கு நிப்பு, அது வச்சுருக்காங்க. இது யார்கிட்ட இங்கே வச்சார் எப்படி புரியாதுல்ல, இது யார்கிட்ட வச்சா அப்படி சொல்லிட்டு அந்த வயசில் வந்து 10 வயசில் வந்து எனக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது கொளுத்துனா இலகி ஊற்றும். ஒன்று அவ்வளோ துணி இருக்குது, இலகி ஊற்றி இருந்தால் வீட்டில் யாருமே இல்லை, தம்பி கூட இல்லை, வெளியே போயிட்டான், நான் ஒண்டி தான் இருக்கேன்.
அவ்வளோ துணியில் ஊற்றிடுச்சுன்னா ஒன்று ஒண்டியாக எரிஞ்சு செத்துருக்கணும். பட் கடவுள் புண்ணியத்தில் அது இலைக்கு அது ஊற்றணும் கூட தெரியாது, கொளுத்திட்டு எரிஞ்சுக்கிட்டே போய் அப்படியே தொடையில் விழுந்துச்சு. அப்படியே கத்திட்டு எங்கள் அப்பாவை நினச்சி தான் அழுந்தேன். ஏன்ப்பா என்னை விட்டுட்டு போனீங்க, பிக்கிற சதியோடு பிச்சுக்கிட்டு வருது, எனக்கு தெரியாது அது. நினச்சேன் நீங்கள் சாகும்போதே என்னையும் சாவடித்து கொண்டு போயிருக்கோம், நீங்கள் எங்கே போனாலும் வருவேன். இன்னைக்கு அது தெரியாது, அப்பாவை வந்து இம்ப்ளான் போட்டு சாவடிச்சிட்டாங்கண்ணே, கொலை பண்ணியிருக்காங்கண்ணே. ஆனால் நினச்சி அழுந்தேன், நீங்கள் சாகும்போது என்னையை கொண்டு போயிருந்தா இவ்வளோ கொடுமை அனுபவிக்க மாட்டோமே. இன்ன வரைக்கும் 45 வருஷமாக என் வாழ்க்கையை விடாமல் பார்க்க போனால் இது என் வாழ்க்கை இல்லை. ஏன்னா படத்து மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா, ரேடியோ, இந்த ஜாமானை வாங்கிட்டு வராங்களா, எல்லா ஜாமானும் எண்ணெய் சம்மந்தப்பட்டு தானே. தமிழ் முன்னிலிருந்து ஸ்ரீமுன்னி எண்ணெய், அப்புறம் கோல்ட் காயின் வீட்டில் காணா போச்சு. அப்புறம் சுமைவி ஸ்கூலில் வந்து ஒரு வெள்ளி புதுசாக வரும்போது ஏதோ ஒரு பெரியவன் விஐபி வந்திருக்காங்க தத்துவன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருக்கான், கொஞ்சம் இந்த ஏழப்பட்ட குழிகளுக்கு. ஸோ எனக்கும் கிடச்சிச்சு இது. அந்த விஐபி யாருன்னு எனக்கு தெரியல, ஏன்னா சுமைவி ஸ்கூலு பக்கத்தில் மோட்டரோலா. ஸோ அவர் வர முன்னிக்கு இந்த விஐபி வர போகிறாங்கன்னு அந்த பர்ஃபார்மன்ஸ் செய்யும்போது என்னை வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு ஒரு 10 பிள்ளைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிச்சாங்க, டோ டியர் ஃபீமேல் டியர் இதுக்கு. ஆனால் இந்த விஐபி தான் யாரும் தெரியல, இந்த விஐபி தான் இவங்கள. ஸோ இப்போலாம் வந்து ஸ்கூலுக்கு வராங்களா தெரியல, கவர்மெண்ட்லேருந்து டென்டிஸ்ட் நர்ஸ்லாம் அப்போ வந்து கணக்காக உரத்து கொண்டு வந்துடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்கும், எனக்கு மட்டும் 2 3. அப்புறம் கேட்பேன், ஏன் டீச்சர் எனக்கு மட்டும் 2 3ன்னு. இல்லை பரவாயில்ல, கூட இருக்கு, நீ எடுத்துக்கோ. ஸோ யாரும் செய்கிறான்னு தெரியல. ஆனால் இன்ன வரைக்கும் நிப்பாட்டில் கணக்கு பண்ணி பார்த்தா டிக்டாக்ல வந்து பார்க்கலாம். நான் 10 வருஷத்துக்கு வந்து ஒரு 40,000 வெள்ளிக்கு மேலே பஜ்ஜிகன் சாப்பிட்ருக்கானுங்க. 2010 எங்கேயும் இபிஎஃப் ஃபட்ட வேணான்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ளாயரை வந்து திருடிடுச்சு, என்னோடய காசு வெட்ட மாட்டாங்க. ஆனால் அங்கே எனக்கு வெட்ட போகிற காசு வந்து இவங்க எடுத்துருவாங்க. இப்போ சம்பளமாக ஒரு 300 வெளியிட்றாங்க, அந்த சம்பளத்தை இவங்க வாங்கிடுறானுங்க. ஸோ இதனால் இபிஎஃப் இல்லை, எங்கே போனாலும் வேலை செய்ய மாட்டேது. ஒரு 7,000 வெளி இருந்துச்சு 2010. பரவாயில்ல, 1000 வெளி போனாலும் பிள்ளைங்களுக்கு காசு தான், நண்பர்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுங்க போகாதுன்னு அவ்வளோ நாள் சொல்லிட்டு இப்போ ஒரு 1.5 வருஷம் முன்னுக்கு போய் அப்போ செக் பண்ணிவிட்டு பிசியை காமிச்சு அந்த சூறாவும் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல தெரியல சூறாங்க போச்சு. திருப்பி இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது வாரிசே இல்லை. எங்கள் அப்பாவை என்ன செஞ்சானுங்களோ, ரூமா பஞ்சாங்க, கரண்டு காசு தண்ணி காசு எல்லாம் கட்டி நெஞ்சொலி கொடுத்தோன்னே அம்மாவுக்கு எங்கே போவாங்க, யார் இருக்கா சொல்லிட்டு இதுக்கு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு பத்துஸ்ப்ளூ பக்கத்தில் தெளிக்கம் இருக்குது. பத்துஸ்ப்ளூ கம்பங்காஜி டூசன் புவான்னு தமன் முனி. ஸோ அங்கே போனோன்னே ஒரு ஃப்ளைட் வீடு போச்சு, அப்போ இபிஎஃப் போச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காசு வாங்கும்போது இது வந்து பொதுவாக சொல்லும்போது என்ன பேச்சு வருதுன்னா, எங்கள் அப்பா வந்து அந்த ரூமா பஞ்சாங்க கரண்டு காசு கட்டலையாம், தண்ணி காசு கட்டலையாம், வீட்டு காசு கட்டலையாம், ஏதோ ஒரு 80 வழியாக கட்டணும் அன்றைக்கி ரூமா பஞ்சாங்க, அது கட்டலையாம். நான் தான், அதாவது எங்கள் அம்மா அங்கேருந்து வந்தாலும் சரி, எங்கள் அப்பா அந்த வழியாக தான் வந்தாலும் சரி, என்ன தான் போய் கட்ட சொல்லுவாங்க கையில் கொடுத்து. ஸோ அதில் தான் வந்து இந்த இந்த ஆர்டிஸ்ட்டு ஏஎம்ஆர் குழுவில் வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து பெருமாள் இருந்தார், அந்த பீக்னஸில் அவ்வளோதான் வேலை செய்வார். இவங்க வரும்போதே கட்ட வேண்டிய தனமா இல்லை நீ போன்னு. அப்போ எனக்கு புரியாதுல, என்னடா இது அந்த வழியாக தான் வந்திருக்காங்க, அப்பா கூட கொடுத்துருக்கலாம், அங்கே தானே போயிருக்காரு, ஏன் நம்மளே மாதம் நான் தான் போய் கட்டுவேன். ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது என்னத்துக்கு என்னை ஸ்டப்பன் பண்ணி அவங்க அந்த வீட்டு வழியாக வந்தாலும் சரி, அந்த பிக்னஸ் வழியாக. அதாவது எங்கள் வீட்டு வரிசை ரூமா பஞ்சாங்க ஒரு 3-4 பிளாக் தாண்டி. ஆனால் ரேடியோ கேட்குறேன், மினிஷா ரேடியோ, இந்த ஸ்டாண்டப் காமெடி ஏமாரோட கேட்குறேன். ஆனால் இந்த 3 ஃபிகர் வந்து அவர் தான் அதில் ஒருத்தர் பெருமாள்னு அங்கே இருக்காரு தெரியாது, இங்கே கேட்குறோம். ஆனால் அவர் வந்து தெரியல எனக்கு. அப்புறம் தான் போக தெரிஞ்சு, ஓ இப்படித்தான் நான் ஏமார் பெருமாள், இவர்கிட்ட தான் நம்ம இது கரண்டு காசு தண்ணி காசு எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தெரியாது. ஸோ இவர் ஆர்டிஸ்டில் சின்ன பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரேடியோ கேட்பேன், ஆனால் அவரு தான் எனக்கு தெரியாது. ஸோ அன்றைக்கி ஏன் ஸ்டபனாக கட்ட வச்சுருக்காங்கன்னா, நான் தான் போய் கட்டணும்னு ஒரு 3-4 பிளாக் தள்ளி மின்னுக்கு தான். அப்புறம் தான் புரியுது கணக்காக தான் செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா அப்பா, நான் தான் சாட்சிக்கு இருக்கணும். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது உடம்புல இம்ப்ளான்ட் இருக்குது, சிசிடிவி மாரி பார்த்துக்கிட்டும் இருக்கானுங்க, கேட்டுக்கிட்டும் இருக்கானுங்க. ஸோ டாத்தா வந்து ஓட்ட போனால் உண்மை வெளியாகணும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிறவனும் சரியில்லை. அதாவது யாராச்சும் விஐபிட்ட கொடுத்தாலும் இதை செக் பண்ணுறதுக்குள்ள போலீஸ் ரெப்போர்ட் பண்ணுறதா வீட்டு மீனுக்கு சண்டையை முட்டி போலீஸ்காரன் வேடிக்கை பார்க்குறேன்னா நைட்டு கிழிச்சி இந்த
மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்கு நைட்டி பத்தி கிழிச்சி கத்தி அடித்து இங்கே குத்தி அக்கலில் குத்தி மகள்கிட்ட சொல்கிறேன், என்ன பாப்பா இப்போ கத்திட்டு போகுது, நீங்கள் என்ன வீடியோ செஞ்சிட்ருக்கீங்களா, உங்களை பாருங்களேன் நானும் வீடியோ செய்கிறேன், எப்படி பேசுது, இதே தான் அவங்க விட்டுட்டு போன தேவையா நாய் புண்டாம இப்படியே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் அவனுக்கு செய்கிறானுங்க, அவங்க செய்யலை. அப்படியே ஒரு 25,000 வெளியிட்டு பிடுங்கிட்டு என்னை வச்சு பிடுங்கி, ஏன்னா இந்த மாதிரி பச்சையாக அசிங்கமாக பேசுனா எனக்கு அவமானப்படுத்துறது பேசாமல் செத்துலான் இருக்கும். இந்தா தூக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்து 25,000 வெளியே மேலே இவ்வளோ செஞ்சுட்டு வீடியோ செஞ்சால் இவங்களுக்கு ஆத்திரம் வருது, கோவம் வருது. என்னத்துக்கு கோவம் வருது? என் குடும்பம் பிரிஞ்சு தனித்தனியாக அவங்க அப்பாட்ட 2 பிள்ளைங்க, இங்கே ஒரு பிள்ளை, என்கிட்ட ஒரு பிள்ளை, இப்படி வாழைய தேவையில்லை. இதோ இன்றைக்கி உண்மை வந்து மீடியா யூடியூப்பு எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணுமோ அதுவும் என்னை சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. கத்தூனு தமிழ் கத்தூனும் சரி, இங்கிலீஷ் கத்தூனும் சரி, அதுலேயும் என்னை பற்றி தான் இருக்குது. இவங்க அப்பாலாம் வந்து போகும்போது என் பையன் வந்து இவங்க தான் இப்போ பாதியில் நின்றுட்டாங்களே. இந்த பிரச்சனையில் தான் காதல் பிரச்சனை இல்லை. இந்த நாடகத்தெல்லாம் ஒரு டைரக்டர் தான். இவங்க அந்த மாதிரி ஒரிஜினலாக நடிக்கும் போது எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரியும் இவனோ வந்து விரட்டி சின்ன பிள்ளைந்து அடித்து விரட்டி இந்த மாதிரி செய்யறனால இவன் தான் வந்து இங்கே செஞ்சுருக்கானே. போகும்போது டிவி இருந்துச்சு. இல்லை டிவி, ஆமாம் டிவி இருந்துச்சு. அது முன்னுக்கு எப்படி உடஞ்சிச்சின்னா, லேண்ட்லைனு டிவி பக்கத்துலேயே இருக்குது, டிவி பக்கத்துலேயே விழுந்து லேண்ட்லைன் இருக்குது டெலிகாமு. ஸோ ஆளில் இவர் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு. ரிங்கிங்க ஃபோனை அடிக்கும் போதே எனக்கு தெரியும் டிவி சவுண்டு. அதாவது டிவி சவுண்டு வந்து ஒரு 20 தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வருவார். ஆள் இல்லைனா தான் நான் ஃபோன் எடுப்பேன். என் பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க தான் எடுப்பாங்க. வீட்டில் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் ஃபோனை. எனக்கு தெரியும் ஃபோன் அடிக்குது, டிஸ்க்ரீஸ் பண்ணுறேன். நான் பசாமலத்தில் வாங்குறது டூப்ளிகேட்டு டிவியோட கண்ட்ரோலில், டிவியோட ஒரிஜினல் கண்ட்ரோல் 6 மாதம் டிவி எல்சிடி. குறைக்கிறேன் டிஸ்க்ரீஸ் பண்ணுறேன், அது இன்க்ரீஸ் வேகமாக போகுது. அவர் வந்துட்டார் ஃபோட்டோ வரும்போது சொன்னார் சவுண்டை குறை அப்படின்னு. நான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவர் அங்கேருந்து பார்க்கும்போது நான் சாப்பாடு படுக்கும் போது அவருக்கு தெரியாது நான் குறைக்கிறேன்னா இல்லை வேணுமணிக்கு திமுறா செய்கிறேன். நான் குறைக்கிறேன் குறைய மாட்டேது, பாட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அவர் கண்ணுக்கு டிவிட்டு இருந்து என்ன தெரியும், குறைக்க சொல்லி அங்கே அந்த டைம் அந்த வால்யூம் மேலே ஏறது தெரியும் தானே. ஸோ மேலே ஏறிட்டு போகிறோம், ஒரே குத்து குறைச்சிட்டாரு. இதுதான் என் நிலமை. ஸோ அப்புறம் தீபாவளி வந்தோன்னே வாங்கி போட்டார் ஒரு டிவி. அதுதான் அதுக்கிட்டே பிளான் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சூழ்ச்சி பண்ணி எல்லாம் அந்த விட்டு விரட்டிட்டாங்களா. அதோடு என் மகளை வச்சு 10 மடங்கு ஒரு தாய்மணி நடத்துறது நாயை கூட இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி வெளியத்தான் போய் அசிங்கம் பண்ணி எல்லாம் பார்க்குற மாதிரி அவமானப்படுத்தி இதே வந்து கட்டையை எடுத்து மோப்படுத்து அடிக்க வைப்பாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்து பிறந்ததுலேருந்து இதில் இருக்கேன் எக்கி விட்டுறா. பிறந்து 3 மாதம் கக்குவான் சளின்னு மூச்சு விட முடியாது. பிறந்ததுலேருந்து நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு சின்ன அங்கே மின்னுக்கு போனால் கூட மூச்சு பறிச்சிடு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து மாப்பு எடுத்து அடிக்கிறது, கம்பு எடுத்து அடிக்கிறது, வெளியே வரைக்கும் போய் கட்டோம். வீட்டு பின்னால் குஸ்டின் அடிச்சுன்னா இந்த நெட்வொர்க் என்ன சொன்னால் வெளியே ஓடும். நான் யோசிப்பேன், ஏன் இது இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு தேவையா உன்னை பாரு நான் அவமானப்படுத்துறேன்னு குடு பார்த்தீங்களா கேட்டை திறந்துட்டு வெளியே அந்த நேரத்தில் கணக்காக நெய்பர்ஸும் செட்டிங்கில் இருப்பாங்க. தேவையா புண்டாமாவை எங்கள் அப்பா நல்லா தான் பார்த்தாரு. அவங்க 3 பேர்த்து டியூஷன் போடுறாரு, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இங்கேயே நெய்பர்ஸும் அப்படி தானே பேச வச்சுட்டாங்க. எனக்கே தெரியாமல் நான் வந்து இவங்கெல்லாம் வந்து சொந்தமாக வேலை இடத்துல இருந்து வந்தோன்னு ஸ்ட்ரெஸ் இவங்க கட்டணுன்னு நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன் நான் தண்ணியில். ஏன்னா பப்பில் வேலை நினைக்காதீங்க, போய் தண்ணியை போட்டு வரேன். அங்கே தான் வேலை கொடுத்தாங்க. ஸோ வெளியே கத்தி எனக்கு அழுவியே வந்துடும். என்னடா சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் என்னை அவமானப்பட சொல்கிறாங்க. ஸோ பண்ணுது அப்படின்னு சனத்தில் வந்து சண்டை வந்துடும். உனக்கு திமிரா என்னை கேட்கும், உனக்கு திமிரா அணுங்கலை, நான் கேட்ட காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே ஓடிட்டு ரொம்ப பிரச்சனை. சில நேரத்தில் கோவம் அதிகமாக இருக்குமா, வேலை இடத்துலையும் பிரச்சனை, குடும்பமும் போச்சு. ஆனால் அதை சின்ன பிள்ளைலேருந்து அப்பாவை கொன்னுன்னா அப்போ சுதாரிக்கல, சாவடிச்சு அம்மாவை சாவடிச்சு எதுவுமே இல்லாமல் ஆக்கி ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பார்க்காம அவனை கை வைக்க சொல்லி அப்புறம் தான் இம்ப்ளானுக்கு சொன்னால் லைஃப் வீடியோ பார்க்குறானுங்க செக்ஸ் மூவி. வெளியே போயிட்டு கம்பு எடுத்து அடிக்கும். ஏன்னா எனக்கு மூச்சு வாங்குவோம். ஒன்று நான் பாசம், நான் பிள்ளைங்களை எந்த பிள்ளைங்களும் அடிக்க மாட்டேன். ஸோ அளவுக்கு மீறி வாய் ஏதாச்சும் வாயை மூட போறியா இல்லையா, வீட்டு விட்டு வெளியே போனால் உடனே உனக்குண்ணா இது ஒன்றும் ஓன் வீடா எங்கள் அப்பா விட்டுட்டு போனது, நீ வீட்டை விட்டு வெளியே போய் அவன் கூடாச்சும் எடுத்து கம்பெல்லாம் போட்டு அடிப்பாங்க. இவங்க அடிக்கிறது இல்லாமல் சில இதில் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் அடிக்க வைப்பானுங்க, தள்ளி விட்டு கீழெலாம் உளுந்து. ஏன் உனக்கு இந்த மாதிரி நாசமான காரியம் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. ஆனால் என் குடும்பம் இப்படி வாழ போகிறது
மித்தவங்க மாதிரி தான் குடும்பமாக வாழலாம். ஆனால் இவன் திருட்டுத்தனமாக போட்டனால எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நாங்களும் தானே குடும்பமாக இருந்தோம். என்னை எப்படி பிடிப்பான்? நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். பார்த்தேன் என்னை பிடிக்க முடியல. ஸோ பத்திகேப்புன்னு ஒரு இதை வச்சு நெஞ்சு வலியை கொடுத்து அப்புறம் மறுநாளே ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ கஷ்டமும். இன்றைக்கி தான் தெரியுது இது வந்து ஆஃபீஷியலாக போடல, கவர்மெண்ட் போடல, இவங்களாம் போட்டு ஆடி அதில் அப்போ அங்கங்கே இந்த போலீஸ் ரசுவா வாங்குறது, இந்த மஜ்லிஸ் கடையில் வேலை செய்யும்போது ரசுவா வாங்குறது, இந்த சிலத்தில் அதாவது துணி கடையில் வேலை செய்யும்போது அந்த ஸ்கூல் லீவ் வந்தோடனே வருஷ கடைசியில் இது போட்டுருவானுங்க, தெண்டு 1 மாதத்துக்கு தெண்டு போட்டு ஸ்கூலு சட்டை வைக்கிறதுக்கு. பெர்மிட் எடுக்கலன்னா அங்கே வந்து அதாவது எனக்கும் நான் யாருன்னு தெரியாது, உள்ளுக்கு எது ஒன்று இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கும் நான் ஒரு ஸ்பாயை உள்ளே இந்த திமிர் பிடிச்சமே என்னை செஞ்சு விட்டுருவேன், இவன் இருக்கான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் அவங்களாம் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என் கூட்டாளி சொல்லுவேன், ஓட்டோட அடி orang tak boleh kerja, tengok ambil rasuah tu 1 jam tau RM100, 3 orang 300 lagi ambil duit. Awak பேசிட்டு இருப்பா, நானும் கேட்டுப்பேன், ஐயோ itu போலீஸ்க்குன்னு கேட்பேன். Bukanlah majlis lah, kenapa majlis atau ni kemah ni tak ambil permit, tak ambil permit kenalah bagi rasuah. ஸோ இந்த மாதிரி கடையில் வந்து போனோன்னா பட்டாசு நேரத்தில் இது நம்ம சம்மந்தப்பட்ட கடை, என் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட கடை, முன்னுக்கு போலீஸ்காரன் தீபாவளி பட்டாசு எடுத்துக்கிட்டு வந்து பாட்டுக்கு நானும் யூனிஃபார்மில் வந்து பட்டாசு விற்கக்கூடாது தெரியாதா லைசன்ஸ் இல்லாமல் அப்படின்னு பாட்டுக்கு தூக்கேன். ஸோ எனக்கு யாருன்னு தெரியாது. ஸோ இந்த உள்ளுக்குள்ளும் இப்படிலாம் செஞ்சு அங்கேயே மாட்டி விட்ருக்கானுங்க. கவர்மெண்ட்காரன் ரசுவா வாங்குறது, இவனுங்க இந்த அநியாயம் பண்ணுறது, அப்புறம் உள்ளுக்கு கைதியில் வந்து இவ்வளோ காசு வாங்கி சொந்தமாக மக்காம ஏற்றாமல் சொந்தமாக ஜாமீன் காசு வாங்காமல் இவனுங்களே வந்து போலீஸ் ஜாமீன் வந்து காசு வாங்கி அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்க்க வச்சு அவனுங்கிட்ட போய் போட்டு கொடுத்து, இதே நேரத்தில் பேசாமல் தெரி சன்வேயில் வந்து அவங்க ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தனால தான். ஏன்னா ராஜேஷ் என் கூட்டாளி, ராஜேஸ்வரி கருப்பியா, அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தொக்கானு எனக்கு தெரியாது. இது போய் அங்கே விட்டது நாகம்மா, யார் ஏஎம்ஆர் பெருமாளோட மருமகள். ஸோ இதெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க, உடம்புல உள்ளவன் சொல்லி. அப்புறம் அங்கேயே போய் மாட்டி விட்டு, நீ மாட்டினது வந்து இந்த பிள்ளைனால தான், அவன் கூட்டாளியோட அவன் பொம்பளையோட கூட்டாளி வந்துச்சுல, அதனால தான் எல்லாம் மஜ்லிஸ்காரனை பார்க்க வச்சானுங்களா. அங்கே போலீஸு பட்டாசு இந்த மாதிரி நிறைய பார்க்க வச்சு அங்கே வந்து அதாவது இவர் சம்மந்தம் இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு நான் அனுப்பிவிட்டு தான் இவங்களாம் மாட்டிக்கிட்டானுங்க. இவங்களாம் ரசம் எடுத்ததெல்லாம் சாட்சியோடு இருக்க சொல்லி கடைசியாக கவர்மெண்ட்டே மாட்டி விட்டு எங்கெங்கே சாமான் பிளாக் போட்டிருக்கோ அங்கே வயிற்று வலிக்குது, அது வலிக்குது, லோட்டைஸ் இல்லாமல் அதான் விட்டுட்டு போனோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் இவங்களே இவ்வளோ காசு முடிச்சிடுறாங்க பாப்பா மகளை வச்சு. ஸோ என்ன செய்யணும் தெரியல, எடுத்துகிட்டு போட்டோம். அப்படி வயிற்று வலிக்குது, இப்படி சொன்னோன்னு நம்ம மனசுக்கு இருக்காது. போனால் அவன் சொன்ன இடத்துக்கு சின்ன பண்டிகை மணிக்கு பார்த்தா பிளாக்கு, இந்த மாதிரி போய் காடி அடிக்கிறது, அதை பண்ணுறது லைசன்ஸ் இல்லாமல். இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து 9 சாமான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு எதுவுமே நான் காரணம் இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் என் குடும்பம் அந்த மாதிரி பிரிஞ்சு வாழவும் தேவையில்லை. இன்றைக்கி வந்து இப்போ தான் அடிக்கடி போவேன், போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு தெரியல, இந்த குடும்பத்தை என்ன கதை சொன்னாங்கன்னு. ஆனால் இங்கே வந்து நடக்கிறது அநியாயம். என் பணத்தை இப்படி செஞ்சு அநியாயம் பண்ணி இதை பண்ணி ஹாஸ்பிட்டலில் போட்டு அஸ்மா கொடுத்து 40 நெஞ்சு வலி கொடுத்து 7 எங்கள் அப்பாவுக்கும் 40 வயசில் தான் நெஞ்சு வலி, 90ல். அதே 40 வயசில் எனக்கும் நெஞ்சு வலி கொடுத்து, அதுவும் அண்டர் பிஎம்ஐ மேலே இருக்கேன். ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன், வெறும் சையோடு தான் சாப்பிட்றேன், வீட்லேயும் வந்து வேலை செய்கிறேன். ஸோ பிஎம்ஐ செக் பண்ணும்போது இன்னும் ஒரு 8 கிலோ ஏறணும். ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன், 30 நிமிஷம். நெஞ்சு வலியை கொடுத்து இஸ்மாயிலில் போட்டு எங்கள் அப்பானால 3 ஹவர் அந்த வந்து நிப்பாட்டிட்டாங்க எமர்ஜென்சியில் நெஞ்சு வலியை. 7 ஹவர் ஆச்சு. என் மகளை ஃபோன் அடித்து கூப்பிட்டு சைனுக்கு சொன்னேன். வந்து அழுந்துச்சு பாருங்கள். எனக்கு அவ்வளோ கோவம். நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒரு பக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து காதல் கல்யாணம், வேலை செய்யத்தில்லை, வேலைக்கு போக லாய்க்கு இல்லை, அப்படி இப்படின்னு கண்டதெல்லாம் சொல்லி டிவோர்ஸ் பண்ணி விட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் போட்டோம். ஏதோ டிவோர்ஸ் பண்ணிட்டாலும் நான் என் பிள்ளைங்க கூட, ஏன்னா நான் அனாதி மடத்துலேருந்து வந்துவேன். 10 வயசுலாம் அப்பாவை எடுத்துட்டாங்க. குடும்பத்தோடு வாழறதுனால என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் புருஷன், இதுதான் நான் முத உருவாக்கினேன் என் சொந்த குடும்பம். இதையை சூழ்ச்சி பண்ணி அங்கே அனுப்பிட்டு அவங்கள அனுப்பும்போது இதை செய்ய சொன்னாங்க தவிர என்ன காரணம் சொன்னாங்க தெரியல, என்ன செய்ய போகிறோன்னு. அங்கே அனுப்பிவிட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணி நெஞ்சு வலியை கொடுத்து வேலைக்கு போ
ஃபுல் ஸ்ப்ரிங்கில் நான் 8 மாடி ஒண்டி தான் க்ளீன் பண்ணி மாப் பண்ணி எல்லாம் ஒண்டி தான் செய்யணும். 5 பேர் வேலை வாங்குறானுங்க. ஆனால் ஒரு நாள் சம்பளம் கூட கிடைக்கும். ஒரு ஆளோட சம்பளம் கூட வெட்டி தான் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை 30 சின்ன பிள்ளைலேருந்து 30 இடத்துக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி வீடியோ செஞ்சேன்னா இதோ எனக்கு வேண்டியது என் குடும்பம். இந்த மாதிரி வாழப்பட்டவ இல்லை. அப்பாவை கொன்னுட்டு தான் இவனுங்க சொந்தமாக அங்கே நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு பொய் சொல்லி எங்கள் அப்பாவை நம்ப வச்சு அப்பாவை வந்து அப்பா நினச்சா செத்துட்டாருன்னு கொலை பண்ணிவிட்டு என்ன ஒண்டி தான் இப்படி நடத்துகிறாங்க. ஸோ நீ கல்யாணம் பண்ணி வந்தோம், அதாவது நல்லா தான் கல்யாணம் பண்ணாங்க, அதாவது இவங்களும் அதை செய்யலை, நல்லா தான் அந்த குடும்பம் கல்யாணம் பண்ணி அதோட புருஷன் குடும்பம் கொண்டு போணுச்சு நல்லா வசதியாக. இதுக்கு தான் வாழ தெரியல. ஸோ இவ்வளோ செஞ்சாங்க தானே. இன்னைக்கு கூட 40 வயசில் நெஞ்சு வழியில் கெஞ்சியில் முட்டி போட்டு அழுகுறேன்னு முன்னாடி எனக்கு டிவியில் கேட்குறானுங்களா, பேனில் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்கல உடம்புல எல்லா இடத்துலையும் தேடுறேன் டிவி ஸ்க்ரூ வரைக்கும் கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். தேடுறேன். அப்புறம் என்னால் முடியாது. ஏன்னா இது இன்னும் பிரச்சனை பண்ணுது. வேலை இடத்துல பிரச்சனை. அஸ்மா ஒரு வருஷத்தில் 4 டிப்பு கொண்டு போய் அஸ்மாவை கொடுத்து ஆக்சிஜன் வச்சு ஒரு டிப்பு 4 டிப்பு 4 நாள் 5 நாள் ஐசியூவில் இருந்து ஒரு வருஷம் 4 டிப்பு இந்த மாதிரி. அப்புறம் அங்கே போனோன்னா மாவில் பாய் ஃப்ரெண்டு வெளியே நடந்த கதை உள்ளுக்கே வந்துடுச்சு ரூம் வரைக்கும். ஸோ விரட்டி அடித்தா இது அதில் தான் நடந்து கத்தி எடுத்து குத்துறது இது பண்ணுறது 3 வருஷம் இருந்தால் ஒரு 10 வழி கொடுத்ததில்லை. வெளியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. கம்பெனிக்கு போகிறப்ப வேனு கணக்காக நிற்கிது, 10 மோட்டர் வெளியே நிற்க வைக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் மோட்டர் எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க. பிள்ளைய கூட்டி கொடுத்துட்டு வருது. ஸோ அப்போ இது வந்து போயிருக்கோம், இன்றைக்கி வந்து வேலைக்கு வருது, இது வந்து தரதுலையா இந்த மாதிரி பேர் வாங்குற மாதிரி வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதனால அவன் மகளையும் அப்படி ஆக்கிட்டு இருக்கு. ஆனால் வீடியோ செஞ்சுக்கிட்டு பெரிய பத்தினி மாரி காமிச்சிக்கும். எப்படி தான் அவன் புருஷன் இது கூட வாழ்ந்தானோ அப்படிலாம் பேசுவாங்க. எப்படி எங்கே போனாலும் நம்ம சொல்லுவாங்க பாரு. ரொம்ப வம்பிழுக்கும் போது ஒரு 20 பேர் நம்ம ஒண்டியாக வேலை செய்கிறோம், உட்காரே விடாமல். ஆனால் உள்ளுக்குள்ளே லீடர் சொல்லிடுவான் மகளை அடிச்சு மாற்றி உட்காந்து வேலை செய்யுங்க, ஒரு அவருக்கு மாற்றுக்கணும். ஆனால் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் 3 A1 ஸ்ப்ரே டிபார்ட்மெண்ட்டு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ஜாமான் முடிஞ்சாலும் சரி, ஷோரூம் டெக்னீஷியனாக அது அந்த மிஷின் நின்னாலும் சரி, எல்லாம் வந்ததில் வேலையை செய்ய மாட்டாங்க, உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. இங்கே வேலை வந்து நின்றுச்சா உடஞ்ச கால் இருக்குது. வீட்லேயும் வந்து வேலை எந்த வேலையும் செய்கிறதில்ல, மங்கு கழுவுறது இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ தூக்கம் கூட 2 ஹவர் தான் ராத்திரி வேலைக்கு. நானும் போய் மிஷின் நின்றுச்சு இல்லை ஸ்பேர் பார்ட்டு 10 அப்படி போனானுங்கன்னா சிலத்தில் 1/2 மணி நேரம் ஆகும், சிலத்தில் 1 ஹவர் ஆகும். இதுக்கு தான் முதலேருந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்ததுலேருந்து 8 மாதம் வரைக்கும் வேலையை செய்யுதுங்க, என்ன தான் வம்பிப்பாங்க. ஸோ மிஷின் நின்றுச்சுன்னு போய் உட்காந்தா உடஞ்ச காலையில் உட்காந்தா ஏன் உட்காடுறீங்க, அங்கே பக்கத்தில் போங்க. அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க தான் செய்யணும். இங்கே எல்லா மிஷின் நின்றுச்சுன்னா A1 டிபார்ட்மெண்ட் ஸ்ப்ரே டிபார்ட்மெண்ட் வெளியே பேசி சொல்லுவாங்க, வேறு இடத்துல உட்காரே விட மாட்டாங்க. அதான் எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி செய்கிறானுங்க. ஸோ அங்கே என்ன சொன்னானுங்கன்னு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து கோவிட்டும் வந்துருச்சு. இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இவங்கள என்ன தான் வேலைக்கு இவங்க நாயிலாம் இருக்கிறனால இவங்க காசு பிடுங்குறாங்க. இவங்க கண்டதை செய்கிறனால அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் கூட போய் பார்க்க முடியல. கோவிட்டும் வந்துருச்சு, லாக்டவுனும் போட்டுருச்சு. கணக்காக இவ்வளோ செஞ்சுட்டு லாக்டவுன் போடுற மணிக்கு ஒரு 3 வருஷம் ஓடிடுச்சு இவ்வளோ காசு. ஸோ லாக்டவுன் போட்டு அப்படியே நெஞ்சு வலிலாம் கொடுத்து இவனுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க தானே. ஸோ லாக்டவுன் திறக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் 7 மாதம் இருக்கும். அம்மா வந்து எனக்கே தெரியாமல் இங்கே ஒரு சண்டையை மூட்டி என் தம்பி வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பசிக்கூடாங்க மாசாய்க்கு கொண்டு போய் கேரளில் விட்டுருக்காரு. ஸோ எனக்கு தெரியாது, ஃபோன் எடுத்தாலும் பேச மாட்டாங்க, பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து கேரளில் தான் வாய் புண்ணு 5 நாள் சாப்பிடல. அப்புறம் தான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்காங்க காஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேங்க. அது முன்னுக்குலேருந்தே பேசுகிறேன். என்னம்மா அவங்க பையன் மாசாய்க்கு போனீங்க, அவ்வளோ சந்தோஷமோ, வர மாட்டீங்க, பேச மாட்டீங்கன்னு பேச வேணான்ட்ருக்காங்க. 5 நாள் சாப்பிடாம அந்த கேப்பில் வந்து அந்த 5 நாள் சாப்பிட அந்த 3ஆவது நாள் என்ன பாட்டி எங்கள் பிள்ளைங்க பேசும்போது என்ன பாட்டி பெரிய பாட்டி எங்கள் பாட்டி இங்கே நீங்கள் பெரிய பாட்டி பேசுகிறீங்க அப்படி. அப்போ தான் ஃபோன் எடுத்து என்ன பெரியம்மா அலோன்னு பெரியம்மா கொள்ளு என்ன பெரியம்மா அங்கே இருக்காங்களான்னு. ஆமாம் 6 மாதமாக கேட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன் அம்மாவுக்கு. அண்ணாடு பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இன்னும் வாயிலாம் புண்ணு, நேற்று வரைக்கும் சாப்பிட்டு தான் இருந்தது கஞ்சி, இன்றைக்கி வந்து அறவே வெறும் தண்ணி தான் ஸ்பூனில் ஊற்றிட்டு இருக்கேன் படுத்து படிக்கேன். ஏன்னு கேட்டேன். இல்லை நம்ம மருந்து எடுக்கல, டெங்கில் பெரியம்மா வீட்டில் நைனா வீட்டில் இருந்தாங்க, நீங்கள் ஏன் அங்கேருந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க கேட்டால் அங்கே தான் அண்ணெல்லாம் இருக்கார், காடி வசதிலாம் இருக்க, அவங்க போய் மருந்து எடுத்துருப்பாங்களே, நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆள் இல்லாத ஆம்பளை இல்லாத வீட்டில் இன்னொன்று அது கம்போங்க சொன்னோன்னே. இல்லை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு துணையாக இருக்கட்டும்னு இப்போ பிளான் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ
ஸோ என் தம்பிக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்னடா அங்கே போய் விட்ருக்க நீ சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவங்களும் பேச மாட்டாங்கன்ட்டு மருந்து இல்லாமல் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைக்கா சீன பொண்ணல் வரல, சீன பொண்ணல் வரட்டும். அப்போ தான் புது காடி வாங்கியிருக்காரு வியோஸு கோல்டு கலரு. ஸோ சீன பொண்ணல் சொன்னேன், அவங்க எப்படி 3 நாளாக சாப்பிடலையா, நீ போடா எல்லாம் ஃபோன் அடிச்சு அங்கே ஃபோன் நீ போக கூட தேவையில்லை, உன் புது காடி வச்சுட்டு பொண்டாடி வச்சுட்டு அங்கே ஃபோன் அடித்து சொல்லு டெங்கில் பெரியம்மாக்கு காஜா பெரியம்மா வீட்டில் அம்மா வந்து மருந்து இல்லாமல் இருக்காங்க, மருந்து எடுத்து கொடுக்க சொல்லுவேன், ஃபோன் அடிச்சு சொல்லுவேன். சீன பொண்ணாள் வாரத்துக்கு இன்னும் 3 நாளாக 4 நாளே வரும். ஓகே அப்படி தான் பேசுவேன்.